மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் கருப்பழனியப்பன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ வழங்கும் தமிழா பவர்ட் பை லைன் டேட்ஸ் பிரீமியம், கோ பிரஸ்டட் பை சுப்ரீம் மொபைல்ஸ் மற்றும் அமிர்தா மசாலா. இன்னைக்கு தமிழாவில் நாம் பேசவிருக்கும் தலைப்பு, மனிதர்களிடம் எல்லா எதிர்பார்ப்புகளும், எல்லாவற்றை பற்றிய எதிர்பார்ப்புகளும் மிதமிஞ்சி இருந்தாலும் எந்த எதிர்பார்ப்பு நிறைவேறலைனாலும் பரவாயில்ல, சரி பண்ணிக்கலாம்னு நினைப்போம். ஒரே ஒரு எதிர்பார்ப்பு மட்டும் திருப்பி சரி பண்ணிக்க முடியாது, அதனால ரொம்ப கவனமா இருந்துன்னு நினைப்போம். அது வாழ்க்கை துணையை தேடுற எதிர்பார்ப்புல. இன்னைக்கு நம்ம வரன் தேடிக்கொண்டிருக்கும், வாழ்க்கை துணை தேடிக்கொண்டிருக்கும் பெண்கள் ஒருபுறமும் ஆண்கள் மறுபுறமும் பேசணும்னு நினைச்சோம். ஒரு பழமொழி உண்டு, ஒரு கல்யாணம் நடக்க 7 செருப்பு தேய நடக்கணும்னு. ஏன்னா அத்தனை தடவை பொண்ணு வீட்டுக்கும் பையன் வீட்டுக்கும் போயிட்டு வந்து இவங்க என்ன சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு போய் 7 ஜோடி செருப்பு தேஞ்சாதான் ஒரு கல்யாணம் நடக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு 2021 நமக்கு தேவை 7 ஐடி தான். குறைஞ்சபட்சம் ஒரு 7 ஐடியாவது இருந்தா தான் இன்ஸ்டாகிராம்ல இருந்து, பேஸ்புக்ல இருந்து, ட்விட்டர்ல இருந்து எல்லா ஐடியும் இருந்து வச்சிருந்தா ஒரு திருமணம் நடக்கக்கூடும். காரணம், பெரும்பான்மையாக எல்லாம் டிஜிட்டலாக மாறி வாழ்க்கை துணை தேடுறதுல. இன்னொரு இடத்துல ஒரு ஆச்சரியம் இருக்கு. இன்னும் இந்த பைபிள்ல காலேஜ் கல்யாணம் பண்ணாம ஸ்ட்ரேஞ்சரை கல்யாணம் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்கு இல்லையா? எப்படி 2 ஸ்ட்ரேஞ்சர் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இந்தியாவில் மட்டும்தான் திருமணம் என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடப்பதில்லை, 2 குடும்பத்துக்கு நடக்கிறது. இந்த அண்ணனுக்கு அந்த அண்ணனை பிடிக்கணும், அந்த அக்காவுக்கு இந்த அக்காவை பிடிக்கணும், அந்த அண்ணிக்கு இந்த அண்ணியை பிடிக்கணும், அந்த அம்மாவுக்கு இந்த அம்மாவை பிடிக்கணும், எல்லாருக்கும் பிடிச்சிருந்து இந்த திருமணம் நடக்குது. அதனாலதான் திருமணம், வரன் தேடுவது என்பது இவ்வளவு பெரிய லாங் ப்ராசஸா இன்னைக்கு இந்தியாவில் இருக்கு. அப்படி வரன் தேடி கொண்டிருக்கும், பெண் தேடிக்கொண்டிருக்கும், ஆண் தேடிக்கொண்டிருக்கும் உங்களுடைய கேட்கும் முதல் கேள்வி, உங்களுக்கு வரப்போகும் வாழ்க்கை துணை என்னவாக இருக்கணும்? இதுதான் ப்ரையாரிட்டி. நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும், ஆனா இது கண்டிப்பா இருக்கணுங்க அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? சரி, எனக்கு பாத்தீங்கன்னா என்னோட ஹேண்ட்பேக்கை தூக்குற அளவுக்கு தைரியம் இருக்கிற ஒரு பையனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஹேண்ட்பேக் தூக்குறது வலுதான் வேணும், தைரியம் வேண்டாம். இல்ல சார், நிறைய பசங்களுக்கு பொண்ணுங்களோட ஹேண்ட்பேக் எடுக்கிறது அப்படின்றது ஒரு கூச்சமான ஒரு விஷயமா பாக்குறான்ல. அப்படி இருக்க கூடாது. எந்த இடத்துல எங்க கொடுத்தாலும் அவன் அந்த ஹேண்ட்பேக்கை தூக்கிக்கிற ஒருத்தனா தான் வாழ்க்கை முழுக்க என்ன ஹாப்பியா பை தூக்கிட்டு வர ஒரு ஆள் வேணும். பை தூக்கிட்டு வரதுக்குன்னு வச்சுக்கலாம். அந்த வாழ்க்கை துணையா அவனை இருக்கணும். எல்லா அம்மாவும் அவன் இருப்பான்னு நான் நினைக்கிறேன் சார். அந்த மாதிரி ஹீரோ மாதிரி இருக்கணும். எந்த ஹீரோ மாதிரி? அதாவது மீடியால இருக்கிற ஒரு பர்சனா இருக்கணும். மீடியால இருக்கிற ஒரு பர்சனா இருக்கணும். ஹீரோவாவே இருக்கணும் ஒரு. ஓகேவா? ஜோவியல் கேரக்டரா இருக்கணும். ரொம்ப டிஸ்டர்ப்டா இல்லாம ஜோவியல் கேரக்டரா, எல்லாரும் பேசுறதை கேட்கக்கூடிய ஆளா, எல்லார்கிட்டயும் ஈஸியா பழகக்கூடிய ஒரு ஆளா இருக்கணும். ஓகே. எங்க குடும்பத்துக்கு செட் ஆகுறவரா இருக்கணும். யாருக்கு? எங்க ஃபேமிலிக்கே செட் ஆகுறவரா இருக்கணுமா? ஃபேமிலியே வேண்டாம் அப்படின்னு ஒரு ஒதுக்குவாங்க இல்லையா? நிறைய பேர் ஃபேமிலி வேண்டாம், பொண்ணு மட்டும், அந்த மாதிரி இல்லாம ஃபேமிலிக்கு செட் ஆகுற ஒரு பர்சனா இருக்கு. ஓகே. என்னை மட்டும் இல்லாம என் மொத்த குடும்பத்தை ஏத்துக்கிற ஒரு ஆளா இருக்கணும். ஆக்சுவலி லிஸ்ட் ரொம்ப பெருசு, பட் சுருக்கமா சொல்லணும்னா சிங்கிள் பேரண்ட் அம்மா. ஸோ என்னோட மதர் சிங்கிள் பேரண்ட்னால என் அம்மாவை நான் எங்க 2 பேருக்குமான ஒரு பாலமா இருக்கணுமே தவிர்த்து எங்க 2 பேரை உடைக்கிற மாதிரி ஒரு பர்சனா இருக்கக்கூடாது. தட்ஸ் த பேசிக் திங். அண்ட் என் ஹைட் வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும். அதுதான் ஒரு மினிமம் கண்டிஷன். ஓகே. என்னோட சைடுல குடும்பத்தை ரொம்ப நேசிக்கிற பொண்ணா இருக்கணும். யார் குடும்பத்தை? எங்க குடும்பத்தையும் சரி, அவங்க குடும்பத்தையும் சரி. அவங்க குடும்பத்தை நேசிட்டு இருப்பாங்கல்ல. ஆனா இங்க வர பொண்ணுங்க நிறைய பேர் நம்ம குடும்பத்தையும் நேசிக்கணும், என்னைய அன்பா பாத்துக்கணும். ஆக்சுவலி எனக்கு வர வேண்டியவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா டீ டோட்டலா இருக்கணும் எக்ஸ்பெக்ட் பண்றேன். டீ டோட்டலா இருக்கணும். எஸ் ஆஃப் கோர்ஸ், பிகாஸ் ஆல்ரெடி எனக்கு அதுல பர்சனலா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சோ என்னோட ஃபியூச்சர்ல நான் எங்க அம்மா படுற கஷ்டத்தை நான் படக்கூடாதுன்னு யோசிக்கிறேன். உங்களுக்கு வரப்போற வாழ்க்கை துணை எப்படி இருக்கணும்? எனக்கு வரப்போற மனைவி செல்ஃப் டிஃபென்ஸ் கத்துக்கணும் சார். எத்தனை நாளைக்கு தான் நம்மளே இறங்கி ரோட்ல சண்டை போடுறது? உங்களுக்காக சண்டை போடுற ஒரு ஆளா இருக்கணும். ஆமா, அப்படி இல்லைன்னாலும் நான் கத்து கொடுத்தா, நான் வர்மம் முடிச்சிருக்கேன், நான் கத்து கொடுத்தா ஏத்துக்கிற பொண்ணாவும் இருக்கணும். சார், எனக்கு என்னுடைய கருத்துக்களை காது கொடுத்து கேட்கிறவரா இருக்கணும். அப்புறம் என்னுடைய கனவுகளை மதிக்கிறவரா இருக்கணும். அப்புறம் இன்னொன்னு டிராவல் பண்றவரா இருக்கணும். அப்புறம் எனக்கு வர போறவங்க எப்படி இருக்கணும்னா, எந்த சிச்சுவேஷன்ல என்னோட கால் ஆன்சர் பண்ணணும். டிராபிக்ல இருந்தாலும் சரி, நான் ஐம் ஆன் த வே அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணணும். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டா, மற்ற கேர்ள்ஸ்க்கு ஒரு நல்ல பிரதரா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்டா. ஓகே. எனக்கு வரவங்க எப்படி இருக்கணும்னா, சிம்பிள். குக்கர் விசில் அடிச்சா நான் ஆஃப் பண்ணணும்னு எதிர்பார்க்காம அவங்களே போய் ஆஃப் பண்ணணும். அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் அம்மா அப்பா கிட்ட கண்டிப்பா ஹஸ்பண்ட பத்தி ஷேர் பண்ணுவோம். அவங்க கிட்ட அவங்க குடுக்கற கஷ்டத்தை ஷேர் பண்றதை விட அவங்க எவ்வளவு ஹாப்பியா வச்சுக்கிட்டாங்களோ அதை பத்தி ஷேர் பண்றது தான் அதிகமா இருக்கணும். நான் ஓகே. ஜாலியா இருக்கணும் சார், எனக்கு உண்மையா இருக்கணும், அது போதும். ஓகே சார், என்னுடைய பெட்டர் ஆஃப் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் ஜொமேட்டோல ஆர்டர் பண்ணி சாப்பிடக்கூடாது. வீட்டில் இருக்க டொமேட்டோல அவங்க என்ன செஞ்சு கொடுத்தாலும் நான் சாப்பிட்றேன். அது
வீட்ல இருந்து யோசிச்சு பேசிட்டீங்க முதல்ல இல்லையா? இனிமே என்ன பேசுவீங்க? ஃப்ளோல வந்துச்சு சார். இப்போ இவங்க பேசுறதெல்லாம் பார்க்க சொல்ல, அதனாலதான். எனக்கு வந்து வரப்போறவங்க வந்து நல்லா ஜாலியா இருக்கணும். எங்க போனாலும் எதுவும் கேட்கக்கூடாது. முதல்ல சந்தேகப்படக்கூடாது. நீ இங்க போற, நீங்க போற, இத்தனை டைமுக்கு வர, ஏன் இத்தனை மணி லேட் ஆச்சு, இதெல்லாம் சொல்லக்கூடாது. எத்தனை மணிக்கு கேட்க கூடாது. 10 மணிக்கு வந்தாலும் புருஷன் நம்மள தேடிதான் நம்ம வீட்டுக்கு தான் வரான், அடுத்த வீட்டுக்கு எல்லாம் போகல அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி அவங்க வந்தாலும் ஓகே தான் உங்களுக்கு. அது ஆனா சந்தேகப்படக்கூடாது. நானும் சந்தேகப்பட மாட்டேன் சார். சார் எனக்கு வரப்போறவங்க வந்து புருஷனா, கணவனா, தலைவனா அப்படியெல்லாம் இல்லாம என்னோட பயணிக்கிற ஒரு தோழரா இருக்கணும். ஓகே, சக பயணியா இருக்கணும். நான் வந்துட்டு கன் ஷூட்டர் கோச்சிங் போயிட்டு இருக்கேன். நானு எனக்கு எப்படி இருக்கணும்னா என்னோட இதை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு மோட்டிவேட் பண்ற மாதிரி எனக்கு கிடைக்கணும் சார். நாளைக்கு நான் டிமோட்டிவேட் ஆகி என்னால முடியலன்னு சொல்லிட்டு நான் இருக்கும் போது என்னை மோட்டிவேட் பண்ணி என் கூட சப்போர்ட் பண்ணி என் கூட லைஃப் லாங் நான் ஒலிம்பிக் போற வரைக்கும் என்னோட சப்போர்ட்டரா இருக்கணும் சார். அஸ் எ ஃப்ரெண்டாவும் ஜாலியாவும் இருக்கணும் சார். ஓகே, கல்யாண மாலைன்னு ஒரு ப்ரோக்ராம் வரும். அதுல வந்து உட்காந்துட்டு எனக்கு வந்து அவரை பார்க்கும்போது ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருக்கும். அந்த மோகன் சாரை ஒருத்தர் கிட்டத்தட்ட பல்லாண்டு காலமாக தொடர்ச்சியாக இந்த எதிர்பார்ப்பு எதுவுமே பூர்த்தி ஆகாதுங்கிறத அவருடைய அனுபவம் காட்டியிருக்கோம். ஆனாலும் முகமலர சிரிச்சுக்கிட்டு அப்படியாப்பா சரிப்பா கண்டிப்பாப்பா நீங்க நினைச்ச மாதிரியே உங்களுக்கு ஒரு கல்யாண பொண்ணோ பையனோ அமைகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பாரு. அது அவ்வளவு பேரும் இதை போல நீங்க சொன்னதை போல பெர்ஃபெக்டா குடும்பத்தை அனுசரிச்சு போற, ஜாலியா பேசுற, எங்க அம்மா எதிர்த்து பேசாத, எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவா இருக்க, எனக்கு பேக் போனா இருக்க, ஒரு நாளும் எனக்கு முன்னாடி வந்து நின்றாம என் பின்னாடியே இருக்கிற ஒரு ஆள் வேணுங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பா இருக்கு. ஆனா டு பி வெரி ட்ரூ என்ன அப்படின்னா, இது இல்லாத ஆட்களோட கூட வாழ்ந்துடலாம். ஆனா நமக்கு பிடிக்காத ஒரு குணம் இருக்குல்ல, அதோட வந்துட்டா வாழவே முடியாது. இதெல்லாம் வேணும் கரெக்ட். ஆனா வேண்டாங்கிறதான் முதல்ல ப்ரையாரிட்டி. எது வேண்டாம், எப்படி இருந்துடக்கூடாது அப்படிங்கிறது இருக்குல்ல, இதெல்லாம் வேணும். நடக்கலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க பேச எல்லாருமே என்ன சொல்றீங்கன்னா இதெல்லாம் இருக்கணும், இல்லாட்டா பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஆனா ஒன்னு இருந்துடவே கூடாதுன்னு நினைப்பீங்க. அந்த பொண்ணு மட்டும் தான் சொன்னாங்க என்னன்னா, எந்த தீய பழக்கமும் கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு ஆளா எனக்கு வேணும் சொன்னாங்க. அதை போல இது வேணவே வேண்டாம், இந்த குணம் இருந்தா எனக்கு ஒர்க் அவுட்டே ஆகாது, இந்த குணம் உள்ள ஒரு ஆள் வேணவே வேணாம் அப்படின்னு சொன்னா எது சொல்லுவீங்க? ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல். ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் என்னது? ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்னா இப்போ வெளியே எங்க போறோம், நார்மலா இந்தியன் கல்ச்சர் ட்ரெஸ்ஸிங் இருந்தா பெட்டரா இருக்கும். இந்தியன் கல்ச்சர் இது ராஜஸ்தானியா தமிழ்நாடா? இந்தியன் கல்ச்சர்னா ரொம்ப ரொம்ப செமி ஃபார்மலா ரொம்ப இதுவா போடுவாங்களா சார், ரொம்ப செமி ஃபார்மல் ட்ரெஸ்ஸா போடுவாங்களா, அந்த மாதிரி இருந்தா வேணாம். நான் எது மாதிரி இருந்தா வேண்டாம்? ரொம்ப செமி ஃபார்மலா சார். எது ரொம்ப ஹாட்டா ட்ரெஸ் மிடி போட வேண்டாம். ஆமா இல்லையா? ஆமா, ரொம்ப ஹாட்டா போடாம கணுக்கால் தெரியலாம், தொட தெரியக்கூடாது. ஆமா அதானே? அது சொல்றது உங்களுக்கு இவ்வளவு தயக்கமா இருக்கு. இது இந்த குணம் இருக்க ஒருத்தர் வேணவே வேண்டாம் அப்படின்னா என்ன குணம்? சார் எனக்கு வந்துட்டு வெயிட்ட குறை, சோத்த குறை அப்படின்னு சொல்ற பையன் வேண்டவே வேண்டாம் சார். சீரியஸ். புதுசா ஏதாவது நம்ம கத்துக்கணும்னு ஆசைப்படுறோமோ இல்ல வந்து ஏதாவது ஒரு நியூ லாங்குவேஜோ இல்லைன்னா கல்ச்சரை எக்ஸ்ப்ளோர் பண்றோம்னா, நீ எதுக்கு அதுக்கெல்லாம் போற, இந்த இந்தியன்லயே இருந்துக்கோன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணக்கூடாது. சரி ஓகே போய் பாத்துக்கோ, பிடிச்சதுன்னா பண்ணிக்கோ, இல்லைன்னா வந்துடும் அப்படி சொல்ற ஆளா இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து ஏதாவது நம்ம இப்போ கொரியனே இப்போ போய் பிடிச்சிருக்கு, நான் கொரியன் பாட்டு கேட்பேன் அப்படின்னு சொன்னா நிறைய பசங்க கேட்கறது, நீ எதுக்கு அதெல்லாம் கேட்கறேன், ஏன் தமிழ் பசங்க நல்லா இல்லையா அப்படின்லாம் கேட்கறாங்க. அப்படிலாம் வேணாம், சப்போர்ட் பண்ணணும். நான் ஒன்னும் போய் ஒன்னும் பண்ண போறது இல்லை, வெறுமா பாட்டு கேட்டு சந்தோஷமா இருக்கிறேன் அவ்வளவுதான். அதுக்கே என்ன திட்டணும், அசிங்கப்படுத்தணும்? யாருக்கு நீங்க சொல்ற தகவல்? ஃபியூச்சர் ஹஸ்பண்டுக்கு. ஓகே. நம்ம பேசுறதை கேட்காமயே சிலர்ல கோவப்படுவாங்க. அந்த மாதிரி கேரக்டர்ஸ் வேண்டவே வேண்டாம். ஓகே. வெக்கப்படுற பொண்ணு சுத்தமா வேண்டாம். அவ்வளவுதானா சார்? நான் ரொம்ப ஓபன் டைப், நிறைய பேசிக்கிட்டே இருப்பேன். பேசாம ரொம்ப அமைதியா இருக்க பர்சன் எனக்கு வேண்டாம். ஓகே. ரிசர்வ்டா இருக்க ஆள் வேண்டாம். ரிசர்வ்டா இருக்க ஆள் வேண்டாம் சார். எனக்கு வந்து ஆங்கிரி பேர்ட் மாதிரி இருக்க பொண்ணு வேணாம் சார். லவ் பேர்ட் மாதிரி இருக்க பொண்ணு தான் சார் வேணும். லவ் பண்ணிட்டே இருக்கணும், டாக்கட்டிவா இருக்கணும், ஜாலியா இருக்கணும் சார். நீ இன்னும் மிச்சம் எத்தனை பஞ்ச் வச்சிருக்கே சொல்லி ரெண்டு சொல்லிட்டப்பா. ஜொமேட்டோ வேணாம், டொமேட்டோ வேணும், ஆங்கிரி பேர்டு வேணாம், லவ் பேர்டு வேணும். வேற என்ன வச்சிருக்க அடுத்து? அது நான் கொஞ்சம் சந்தானம் ஃபேன் சார், அதனால அது அப்பப்போ ஃப்ளோல வந்துரும் சார். ஓ, இது இயல்பா வருது, அப்படியே ஆட்டோமேட்டிக்கா வரும். இது ரெடி பண்ணது இல்ல? ரெடி பண்ணதெல்லாம் இல்ல சார். சரி ஓகே சார். ஆக்சுவலா எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான், நான் வந்து இந்த பாய் பெஸ்டின்ற நேம் என் காதல கேட்கவே கூடாது. கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கான். இல்ல, நான் நிறைய பாத்திருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ். பாத்தீங்களா? பாதிக்கப்பட்டீங்களா? இல்ல இருங்கப்பா, சம்பந்தப்பட்ட பதிலே சொல்ல மாட்டேங்கிறான், நீங்க பதறீங்க எல்லாரும்.
இல்ல சார், நான் இது வரைக்கும் அந்த மாதிரி அனுபவம் இல்லை, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த பாய் பெஸ்டின்றதை நான் நிறைய பார்த்துட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸ் லைஃப்ல நிறைய பார்த்துட்டேன். ஆக்சுவலா அவங்க வந்து நார்மலா பிஹேவ் பண்ற பசங்க. ஓகே, இங்க எத்தனை பேருக்கு அப்படி பாய் பெஸ்டி சொல்ற ஆள் இருக்கு? நல்லா யோசிக்க வைத்துக்கிறீங்க இருக்கு. ஓகே சார், ஆக்சுவலா என்ன ரீசன்னா, நான் வந்து ரொம்ப பொசசிவா இருப்பேன். ஸோ அவங்க என்ன, நான் வந்துட்டு கம்ப்ளீட் லவ், அதாவது ஒரு 100% லவ் கொடுக்க முடியும்னா நான் 100க்கு மேலே கொடுப்பேன். ஸோ உங்களுக்கு என்ன நீடு இருக்கு, எந்த இடத்துல நான் வரணும், எங்க நீங்க எந்த எனி டைம் எந்த மாசத்துல நீங்க வேற கண்ட்ரி போய் கூப்பிட்டாலும் நான் வந்து நின்றுறேன் அந்த இடத்துல உங்களுக்காக. நீங்க நான் வரலன்னு சொல்லிட்டு நீங்க நான் அவைலபிள் இருக்கும்போது என் ஃப்ரெண்டு இருக்கான், நான் அவன் கூட போறேன், அவன்கிட்ட பேசிட்டு இருக்கேன், சும்மா டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்றது எனக்கு, நான் வரேன், உங்களுக்கு எங்க நீடு இருக்கு, எங்க வரணும்னு சொல்லுங்க, என்ன பண்ணணும்னு சொல்றீங்க. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றதை விட அதிகமா நான் பண்றேன். தயவு செஞ்சு பாய் பெஸ்டி வேணாம். பாய்ஸ்ல ஃப்ரெண்டே வேணாம்னு சொல்லல, பாய் பெஸ்டி வேணாம். ஆக்சுவலா இவங்க பாய் பெஸ்டின்ற வேர்டுக்கே வந்து வேற மாதிரி மீனிங் வச்சு புரிஞ்சிட்டு இருக்காங்க. பெஸ்டி அப்படின்ற வேர்டு மீனிங் என்னன்னா, நான் எத்தனை நாள் பாத்துக்காம எத்தனை வருஷமா நான் உன்கிட்ட பேசாம இருந்தாலும், எப்ப நான் உன்னை அப்ரோச் பண்ணாலும் ஹீஸ் ஓப்பன் ஃபார் மீ, ஹீஸ் ரெடி டு டாக் டு மீ அப்படிங்கிறது தான் வந்து பெஸ்டியோட டிஃபைன். இது வாட் எவர் இட் மே பி கேர்ள் பெஸ்டி ஆர் பாய் பெஸ்டி, பெஸ்டிக்கான டெஃபினிஷன் இதுதான். பட் இங்க வந்து நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்றதுனால ஃப்ரெண்ட்ஷிப்க்கு இவங்க பாய் பெஸ்டி வேற ஒரு விஷயத்துக்கு பாய் பெஸ்டின்னு பேர் வச்சு அதை கொச்சப்படுத்துறாங்க. அது நல்லா என்ன சொல்றாரு, எத்தனை நாள் பார்த்து காட்டினாலும், எத்தனை நாள் பேசி காட்டினாலும், எத்தனை நாள் போன்ல கூப்பிடாட்டினாலும் வர்றதுக்கு தான் நான் ஒருத்தரே இருக்கனே, அப்புறம் எதுக்கு அந்த பாய் பெஸ்டி சொல்லல சார். எல்லா டைம்லயும் இப்ப அவர் வர ஐ மீன் அவர் வர வரைக்கும் சொல்ல வரல சார், அப்படி சொல்ல வரல. அவங்க இப்போ லைஃப் பார்ட்னர்ன்றவங்க ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் நம்மளோட லைஃப் பார்ட்னரா இருக்காங்க. ஈவன் என்னோட லைஃப் பார்ட்னருக்கே ஒரு நீட் இருக்கு, ஒரு அந்த டைம் ஒரு ஹெல்ப் இருக்குன்னா நான் அப்ரோச் பண்ணா ஹீல் ரெடி டு டூ தட். அதுதான் வந்து ஃப்ரெண்ட்ஸ்ன்ற, அதாவது அந்த பெஸ்டின்ற வேர்டுக்கான மீனிங்கை இங்க நிறைய பேர் மாத்திட்டாங்கன்றத நான் சொல்ல வந்தேன். ஓகே, எனக்கு வந்து தரம் பார்த்து பழகுறவங்கன்னா எனக்கு அறவே ஆகாது. ஓகே, ஸோ அது சுத்தமா பிடிக்காது. தன்னோட கருத்துக்களை திணிக்கவே கூடாது மேல. எனக்கு பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு, இல்லைன்னா இல்லை. அது ரெஸ்பெக்ட் இருக்கணும். சார் ஆக்சுவலாக நான் ஒரு சைல்டிஷ் டைப். சின்ன சின்ன விஷயத்துக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிடுவேன். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து கோவப்படாமல் நார்மலாக இருக்கணும். லைக் கோவமே படக்கூடாது. நான் இப்படி இருந்தால் வேணாம் அந்த மாதிரி சொல்லக்கூடாது. நான் சைல்டிஷா இருக்கேன்னு உங்களுக்கே தெரியுது. அந்த மாதிரி இருந்தா வந்து வேணாம் அந்த மாதிரி இருக்கு. அதை நீங்க மாத்திக்க மாட்டீங்க. ஆனா நீங்க சைல்டிஷா இருந்தா கூட பரவாயில்ல பாப்பா, வா மடியில உட்காருமா அப்படின்னு கூட வச்சுக்கணும். அப்படிதான் சார். சார் சனிக்கிழமை நைட் பார்ட்டி போற பொண்ணு வேணாம் சார். வெள்ளிக்கிழமை போனா ஓகே. பார்ட்டியே நோ. மெயினா சனிக்கிழமை தானே சார் போவாங்க நிறைய பேர், அது சொன்னேன் சார். என் வாழ்க்கை துணை இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருந்துச்சு, இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு ஒரு லிஸ்ட் இருந்துச்சு. அதில் அந்த பொண்ணு பேசுவோம் சொன்னாங்க, நான் ரொம்ப குழந்தைத்தனமாக நடந்துக்குவேன், ஆனால் அதை ஒப்புக்கொள்ற ஒரு ஆளாக இருக்கணும் அப்படின்னு. அவர்கள் சொன்னது வந்து அவர்கிட்ட என்ன இருக்கக்கூடாதுங்கிறது இல்லை, எங்கிட்ட இது பிரச்சனையாக இருக்குது, இது புரிஞ்சுனதுங்க. அதை போல என்னிடம் இப்படி இருக்கணும் இருக்கு, இதுக்கு அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நான் இப்படி ஒன்று செய்வேன், நான் ராத்திரி 12 மணி ஆனால் கத்துவேன், பொறுத்துக்கணும் பக்கத்தில் படுத்துட்டு, ஓகேவா, இந்த மாதிரி என்ற எனக்கே தெரியுது தப்பு, என்னிடம் இருக்கிற ஒரு குணம். ஆனால் அதை வந்து அவர்கள் ஒப்புக்கொள்ளணும், அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு அதை சொல்லுவீங்க. சார் நான் வந்துட்டு கோவமா இருந்தாலும் ஹாப்பியா இருந்தாலும் எந்த இடம் எதுவுமே பார்க்க மாட்டேன் சார். சாங் போட்டுட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடும் சார். சுத்தி யாரு இருக்காங்க யாரு இல்ல எதை பத்தி யூஸ் பண்ண மாட்டேன். பஸ் ஸ்டாண்ட்ல நின்னா கூட ஒரு பாட்டு கேட்டு ஆடணும்னு தோணுச்சுன்னா நான் ஒரு மூமெண்ட்லயே தான் இருப்பேன் சார். அது வந்து எனக்கே ஃபர்ஸ்டா ஃபீல் ஆகும். ஸ்விங்ல இருக்கிறது வேற, பஸ் ஸ்டாப்ல நிற்கும் போது ஒரு பாட்டு கேட்டா சின்ன ஸ்விங்ல இருக்கிறது வேற, ஆனா டான்ஸ் ஆடுறது வேற. நீங்க ஆடிடுவேன். சோ அத வந்து நானே மாத்திக்கணும்னு நினைச்சிருக்கேன், ஆனா என்னாலே முடியல. சோ அத பொறுத்துக்கிட்டு போறோம். கேட்டா உங்க கால் தானா ஆடும். வரப்போற கணவர் வந்து அந்த பாட்டு கூடவே ஆடணும். ஆமா, கூடவே ஆடணும். கூடவே ஆடலனாலும் பரவாயில்ல, கையை எப்படியா சூப்பர் அப்படின்னு போடுறோம் சார். அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி தான் சார். ட்ரீம் தூங்கும் போது என்ன பண்ணுவேன்னா நான் பேசுவேன். தூக்கத்துல அந்த கனவை பேசுவீங்களா வேற ஏதாவது பேசுவீங்களா? அந்த கனவுல என்ன நடந்தோ அதை பேசுவேன். நீங்க கனவையே சொல்லுவீங்களா வெளியே? இல்ல சார். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் டீச்சர் சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹோம்ஒர்க் எதுவும் முடிக்கல அப்படின்னு நம்ம அங்க கத்துவோம் பாத்தீங்களா, அந்த எக்ஸ்பெக்டேஷனை நான் வந்து தூக்கத்துல வளருவீங்க. ஹோம்ஒர்க் கேட்டா நோட் தூக்கத்துல வளருவீங்க, அதை இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க இப்ப. எஸ் சார். அந்த மாதிரி அது ரொம்ப லவுடா கத்திடுவேன். கிளாஸ் ரூம் மாதிரி. கிளாஸ் ரூம் லவுடா கத்தோடனே பக்கத்துல தூங்குற தம்பி யாரா எழுந்துருவாங்க. உடனே என்ன சொல்லுவீங்க? சனி ஒழுங்கா படிப்பீங்களா தூக்கத்துல? எங்க ஹோம்ஒர்க் எங்க அந்த மாதிரி ஏதோ கேட்க ஆரம்பிச்சிடும் சார். அந்த சொல்லியிருக்காங்க. நான் எனக்கு அதை கூட தெரியாது. வீட்டுல அம்மா தம்பி எல்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி நீ எழுந்து பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க.
ஓகே. இது மாதிரி மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் அதை பொறுத்துக்கிற ஒரு ஆளா இருக்கணும். என்ன இது இப்படி கத்துறான் அப்படின்னு சொல்லி. ஓகே. ஆக்சுவலா நான் யூஸ்வலாவே கொஞ்சம் அதிகமா பேசுவேன், கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவ் தான். ஈஸி மிங்கிள், எல்லாரோடையும் ஈஸியா மிங்கிள் ஆயிடுவேன், எல்லாருக்கூடயும் ஈஸியா எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சுவேன், நிறைய பேசுவேன். சோ நான் பேசுறத கேக்குற மாதிரி ஆள் வேணும். என்ன பேசக்கூடாது, நீ இந்த இடத்துல இப்படி பேசிருக்க கூடாது அப்படி சொல்லல, நீ இந்த இடத்துல இப்படி பேசிருக்க கூடாது, நீ இங்க பேசக்கூடாது, இது வந்து பப்ளிக், நீ பேசக்கூடாது அப்படின்னு என்னோட பேச்சை கண்ட்ரோல் பண்ற ஆளா இருக்கவே கூடாது. சார் லிப்ஸ்டிக் போடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா பை பர்னே வந்து எனக்கு லிப்ஸ் வந்து பயங்கர பிளாக்கா இருக்கும். ஸோ நான் நைட்டு தூங்கும் போது கூட லிப்ஸ்டிக் போட்டு தான் தூங்குவேன். ஸோ அது அவங்க புரிஞ்சுக்கணும். ஏன் இவங்க எப்பவுமே லிப்ஸ்டிக் போட்டுட்டு இருக்காங்கன்னா சம் இருக்கு ஏதோ, ஸோ அதனால தான் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எனக்கு ரொம்ப பிளாக்கா இருக்கிறதுனால நான் எப்பவுமே லிப்ஸ்டிக் போட்டுட்டு இருப்பேன். ஸோ எனக்கு லிப்ஸ்டிக் போடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது சார். மற்ற எது சொன்னாலும் ஓகே. ஓகே தான். ஓகே. சாப்பிட்ற விஷயத்துல கணக்கு பார்க்க கூடாது சார். 10 தோசையா 8 தோசையான்னு அந்த கவுண்டே இருக்கக்கூடாது சார். அந்த அந்த விஷயத்துல கொஞ்சம் நான் 25 தோசை சாப்பிடுவேன், என்ன கேட்க கூடாது. ஆமா சார். கோடு போடு கணக்கு எடுக்க கூடாது. கணக்கு எடுக்க. ஓகே. பாத்திரம் தேய்க்க பிடிக்காது சார் எனக்கு. அட்ஜஸ்ட் பண்ணி அவரே தேய்ச்சிடணும். மகிழ்ந்து கைது தனியா என்ன வேற பண்ணிடுவேன் சார். அந்த பாத்திரம் மட்டும் வாஷ் பண்ண சுத்தமா பிடிக்காது. இதுவரை அம்மா கிட்ட திட்டு வாங்கிட்டே இருக்கேன். அவர் வந்து வரவரு கொஞ்சம் பாத்திரம் தேய்க்கிறவரா இருந்தா என்ன அட்ஜஸ்ட் பண்ணி பாத்திரம் தேய்க்கிற ஒருத்தர் வந்தா நல்லது. ஓகே. ஆக்சுவலி அவங்க ஒன்னோட முடிச்சுக்கிட்டாங்க. நான் எப்படின்னா எல்லாத்தையுமே பாதி செமையா சமைப்பேன். வெசஸ் வாஷ் பண்ண பிடிக்காது. துணியெல்லாம் துவைச்சிடுவேன், காய வச்சிடுவேன். ஆனா எடுத்து மடிச்சு வைக்க பிடிக்காது. ஐ லவ் டு மாப் த ஹவுஸ், ஆனா ஸ்வீப் பண்ண பிடிக்காது. சோ என்னோட எல்லா இம்பேலன்ஸ்க்கும் அவங்க பேலன்ஸ் பண்ற மாதிரி நிஜமாவே வாழ்க்கை துணை தெரிவிங்க. சரி பாதி வேலை அவர் செய்யணும், சரி பாதி வேலை நான் செய்யறேன். எக்ஸாக்ட்லி. இங்க பேலன்ஸா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே. இப்ப எல்லாம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள், பிடிச்சது பிடிக்காதது, உங்களுடைய சொந்த குணத்துல பிடிக்காதது, அதை அட்ஜஸ்ட் பண்ணிருக்காங்க. இவ்வளவு பேசுறீங்கல்ல, இத்தனை பேசின ஆட்கள் நீங்க ஏன் காதல் திருமணத்துல முயற்சி பண்ணாம, அதை போன்ற ஒரு தனியா ஆள் தேர்ந்தெடுக்காம மறுபடியும் ஒரு மேட்ரிமோனியல்லையோ அல்ல அப்பா மட்டும் சொல்லி வரைஞ்சிடுறீங்க? சார் ட்ரை பண்ணாம தான் நாங்க இவ்வளவு கிளாரிட்டியோட இருக்கோம்னு நினைக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதான் கேக்குறேன். ட்ரை பண்ணீங்களா? என்னாச்சு? ஒர்க் அவுட் ஆகல. அது எப்படிதான் கரெக்டான தப்பான குறிக்க போய் விழுறோம்னு தெரியல. பட் பர்சனலி ஸ்பீக்கிங் ஐ ஹேட் பேட் எக்ஸ்பீரியன்சஸ். இஃப் ஐ லைக் சம் ஒன் ஐ ஷுட் கோ வித் இட்லாம் ட்ரை பண்ணேன். பட் ஆனா நம்மளோட சூசிங் தான் ரொம்ப கொஞ்சம் தப்பா இருக்குன்றதுனால சரி மறுபடியும் பேக் டு இதுக்கே அம்மாவோட இதுக்கே வந்தாச்சு. ஸோ அதனால வரேன். ஏன்னா அது ட்ரை பண்ண முடியல சார். எத்தனையோ வாட்டி நானும் போய் சொல்லணும் அப்படின்லாம் போயிருக்கோம். அந்த இதே முரளி மாதிரி எத்தனையோ வாட்டி பஸ்லயே பின்னாடி போயிட்டு பின்னாடியே போன சொல்லணும்ல. அது முடியாம அந்த பொண்ணு எப்படி தெரியும் இதை சொல்றதுதான் பின்னாடியே வரான்னு? அதுதான் முடியாமே இத்தனை வருஷம் ஓடிடுச்சு. சரி இதுக்கப்புறமாதுக்கு அந்த கண்டென்ட் கரெக்டா வருவோமேன்னு சொல்லிட்டு தான் இங்க வந்திருக்கோம் சார். நான் வந்து எதுக்கு அந்த லைஃப் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணேன்னா, என் அக்காவோட வெட்டிங் பார்த்தேன் சார். அக்காவோட வெட்டிங் பார்த்தீங்கன்னா சொந்த ஊர்ல தான் வச்சாங்க. சூப்பரா வச்சாங்க சார். என்னோட பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலி, எல்லாருமே கூட்டு குடும்பமா இப்போ வரைக்கும் இருந்திருக்காங்க. எங்க அண்ணன் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான டைப்பு, பெருசா அன்பும் கட்ட மாட்டான், பெருசா வந்துட்டு எங்களுக்காக ஃபீலும் பண்ண மாட்டான், அந்த மாதிரி ஒரு கேரக்டரா இருப்பான். பட் எங்க அக்காவோட வெட்டிங்ல வந்துட்டு அக்காவை வந்து அந்த லாஸ்டா மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பும் போது எங்க அண்ணன் வந்து ஒரு நிமிஷம் அக்காவை பார்த்துட்டே இருந்தான், சிரிச்சுட்டே இருக்கும்போது என்ன நினைச்சான்னு தெரியல, பார்த்து பத்திரமா போயிட்டு அதுக்கப்புறம் வரமாட்டல ஜாலியில அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அண்ணன் சிரிச்சுட்டே இருக்கா. ஆனா அவன் கண்ணுல இருந்து தண்ணி வந்துச்சு. அழுகையோட எங்க மாமா கிட்ட எங்க வீட்டு பொண்ணு இந்த மாதிரி உங்கள்கிட்ட கொடுத்துருக்கோம், ரொம்ப நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவ அழுகும் போது எனக்கு ரொம்ப இந்த கண்ணீர் நம்ம கல்யாணத்துல நம்ம அண்ணன் நமக்காக கொடுக்கணும், இது வேணும்னா நமக்கு அண்ணன் சொல்றதுதான் வேணும். ஸோ அதுக்காக நமக்கு இந்த மேரேஜ் போதும் சார். ஆக்சுவலா லவ் மேரேஜ் பண்ணக்கூடாதுன்னு இல்லை. இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஜாதகம் சம்பிரதாயம் நிறைய முன்னோர்கள் வந்து பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ இது இருந்தாதான் இது செட் ஆகும், இது இருந்தாதான் இது செட் ஆகாதுன்னு நிறைய விஷயம் சொன்னதால இப்போ வீட்டில் வந்து ஜாதகத்தெல்லாம் ரொம்ப பிலீவ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் லவ் பண்ணும்போது அந்த ஆப்போசிட் ஜெண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகம் செட் ஆகலாம் பிரிச்சிடுறாங்க. இது மாதிரி நிறைய லைஃப்ல பார்க்குறோம். ஸோ அதனால வந்து எதுக்கு தேவையில்லாம இன்னொருத்தவங்கள கஷ்டம் லைஃப்பை வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இது பண்ணுறது. ஸோ இது மாதிரிலாம் பர்சனல் லைஃப்லேயும் நடக்குது, ஃப்ரெண்ட்ஸ் லைஃப்லேயும் நடந்திருக்கு. ஸோ அதனால தேவையில்லை சார், வீட்லேயே சரி நீங்களே பாருங்க அப்படின்ற மாதிரி வந்தாச்சு சார். ஒரு விஷயம் சொன்னார் அவர், என்ன அப்படின்னா எங்கள் குடும்பத்தில் வந்து ஜாதகம் பார்ப்பாங்க, பொருத்தமெல்லாம் பார்ப்பாங்க. அப்படிங்கும் போது நான் வந்து அந்த பொருத்தத்தை பார்த்து அவர்கள் முடிவு பண்ணுற பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கலாமே நினைக்கிறேன் அப்படின்னு. ஜாதகம் எவ்வளோ பேர் நம்புறீங்க? ரெண்டு பக்கத்துலையும் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுங்கிறத நல்ல சந்தோஷம். ஓகே, அது ஒரு விஷயம் தானே, அது ஒன்றும் அது வைக்கப்படுற ஒன்றும் இல்லை. ஓகே, அந்த மாதிரி இப்போ ஜாதகம் யாரெல்லாம் வீட்டில் பார்க்குறாங்க
பொண்ணு பாக்குற ஜாதகம் கொடுக்கறது யாரெல்லாம்? அவ்வளவுதான் அவ்வளவுதான் பாக்குறது இதுல என்ன இருக்கு? கல்யாணம் தான் பாப்பாங்க. ஓகே, எல்லாரும் பாக்குறாங்க. ஓகே, எல்லாரும் ஜாதகம் பாக்குறாங்க. இதுல இந்த 10 பொருத்தம்னு சொல்றாங்கல்ல, அந்த 10 பொருத்தம் தெரியுமா என்னன்னு? சார் 10 பொருத்தம் சொல்லுவாங்க. அதுல மொத்தம் 7 வந்து சரியா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொருத்தம் வந்து கயிறு பொருத்தம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கயிறு பொருத்தமா? கயிறு வந்து யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து இருக்கணும், ஜாதகத்துல வந்து யாருக்காவது ஒருத்தருக்கு இருக்கணும் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ரஜி அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அது வந்து அதேதான், சேம், யாருக்காவது ஒருத்தருக்கு இருக்கணும். ரஜினா என்னது? அது எனக்கு ஃபுல்லா தெரியல, பட் ரஜி அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல சொல்லுவாங்க. அப்புறம் விட்டா அவர் சொல்ற மாதிரி ரஜ்ஜு பொருத்தம் ஒருத்தருக்கு இருந்தா போதும்னா அவர் 50 தான் போகணும். 2 பேருக்குமே இருக்கணும் சார். அதனாலதான் பொருத்தம் பாக்குறது. 2 பேருக்குமே ரஜ்ஜு பொருத்தம்னா கயிறு பொருத்தம் சொல்லுவாங்க. அதுதான் ரஜ்ஜு. கணவன் மணி வந்து கடைசி வரைக்கும் வாழ்வாங்களா, இல்ல இடையில ஆக்சிடென்ட் ஆகி சாவறதோ, உடல்நிலை காரணமா சாவறதோ, ஸோ அந்த மாதிரி. ஸோ ஒருத்தர் வந்து டெத் ஆயிடுவாங்கன்னு சொல்றா, அது கயிறு பொருத்தம் மெயினா. செகண்ட் திங் வந்து யோனி பொருத்தம் இல்ல மகேந்திர பொருத்தம் சொல்லுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்துக்கான பொருத்தம். இந்த மேட்சிங் வந்து இதுக்கு வந்து சேர்த்தோம்னா குழந்தை பொறுக்கமா பொறுக்காதான்றதுக்கான பொருத்தம். இன்னொன்னு வந்து கன பொருத்தம் சொல்லுவாங்க சார். அதுல வந்து கணபொருத்தம் 3ஆ பிரிக்கிறாங்க. தேவகணம், மனுஷ கணம், ராட்சச கணம் சொல்லி பிரிப்பாங்க. ஸோ ராட்சச கணத்தோட மனித கணத்தையும் தேவகணத்தையும் சேர்த்தாங்கன்னா அவங்க ராட்சசி மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க, ராட்சசர்கள் மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து மெயினா ஒரு 3 பார்ப்பாங்க. அப்புறம் ராசி பொருத்தம், ராசி அதிபதி பொருத்தம், வசிய பொருத்தம், இந்த மாதிரி வந்து ஒரு 10 பொருத்தம் இருக்கு சார். இதுல வந்து மெயினா வந்து ரஜ்ஜு பொருத்தம், யோனி பொருத்தம், கன பொருத்தம் 3 இருந்தா போதும். மீதி எதுவும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா எல்லா ஜாதகமே 6-7 வந்து மேட்ச் ஆயிடும். பட் கம்பல்சரி எல்லா ஜாதகம் 6-7 மேட்ச் ஆயிருமா? பொதுவாகவே ஆகும் சார். எல்லாத்துக்குமே 6-7 பொருத்தம் இருக்கும். பட் அந்த பாக்குற மெயினா அந்த 3 பொருத்தம், கன பொருத்தம், யோனி பொருத்தம் இல்ல மகேந்திர பொருத்தம், ரஜ்ஜு பொருத்தம், இந்த 3 பொருத்தம் மட்டும் 4 சொல்றீங்க நீங்க. 3 சொல்லி 4 சொல்றீங்களே. இல்ல சார், கன பொருத்தம், மகேந்திர பொருத்தம், யோனி பொருத்தம், ரஜ்ஜு பொருத்தம் 4. அப்புறம் ராசி பொருத்தம் 5. கரெக்டா தான் வச்சிருக்கேன். 5 பொருத்தம். இந்த 5 வந்து மெயினா இருந்துச்சுன்னா அவங்க லைஃப் வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த பக்கம் யாரு? வசிய பொருத்தம் ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வசிய பொருத்தம் இல்லைன்னா 2 பேரும் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, சுத்தி இருக்கவங்க பத்ரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். ஓகே, அதனால வசிய பொருத்தம் ரொம்ப முக்கியம். வசிய பொருத்தம் வந்து பாப்பாங்க அடிச்சுக்கிட்டே சுத்தி. ஐ மீன் எனக்கு மாப்பிள்ள பிடிச்சிருச்சுன்னா நான் ஓகே பரவாயில்ல, அடிச்சுக்கிட்டே இருந்தா டாம் அண்ட் ஜெரி மாதிரி ஜாலியா இருக்கும்னு நினைப்பேன். பட் வீட்டுல இருக்கவங்க அதனால டென்ஷன் ஆகணுன்றதுனால அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, 10 பொருத்துல எனக்கு ஒரு பொருத்தம் தான் சேர்த்து தெரியும். என்ன பொருத்தம்னா கயிறு பொருத்தம், அதான் மெயின். ஓகேங்களா? அதே மாதிரி ஜாதகம் பார்க்கும்போது என்ன கூட்டினே போக மாட்டாங்க. அதுதான் சார் 10 பொருத்தம் தெரியவே இல்லை சார் எனக்கு. எனக்கு இதை பத்தி வந்து ஜாதகம் தொடர்பாக நீங்க சொல்லி இத்தனை பொருத்தம்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்கிற ஆச்சரியமா இருக்கு. இன்னொன்னு, திருமணம் அரேஞ்ச் மேரேஜ் இருக்கும் பொழுது டிஃபால்ட்டா நமக்கு இந்த 10 பொருத்தம் தெரியுதோ, ஒத்த பொருத்தம் தெரியுதோ தெரியலையோ, நம்ம ஜாதகம் போகும் ஒரு இடத்துக்கு. அதுல ஏதோ பார்த்து சொல்லுவாங்க, இதெல்லாம் பொருத்தமா இருக்கிறோம், பிரமாதமா இருக்கிறோம். மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் தானே, ஓ நமக்கு ரொம்ப பொருத்தமா இருக்க போற ஒரு மனைவியோ கணவனோ வரப்போறாங்க அப்படின்னு. இதை பற்றி முழுமையாக தொடர்ச்சியாக இதை பற்றி பேசி கொண்டிருக்கிற, எழுதி கொண்டிருக்கிற, ஜாதகம் பார்த்து கொண்டிருக்கிற யதார்த்த ஜோதிடர் செல்வி அவர்கள் வந்திருக்கிறாங்க. சார் ப்ளீஸ் வெல்கம். எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த பேர்கள்லாம் வந்து உங்களை போன்றவர்கள் சொல்லித்தான் நான் கேட்டிருக்கேன். இப்போ கல்யாணத்துக்கு தயாரா இருக்க பொண்ணு ஆணுமே இப்போ இதெல்லாம் போய் படிச்சிடறாங்க கூகுள் உதவியோட. இவங்க சொல்ற 10 பொருத்தம்லாம் கரெக்ட் தானே? இதுதான் 10. அவங்க சொன்னது எல்லாமே கரெக்ட். ஆனா ஜோதிடத்துல வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரத்துல இந்த பொருத்தங்கள் வந்ததே ஒரு 100 வருஷத்துக்குள்ளதான். அதுக்கு முன்னாடி இந்த பொருத்தெல்லாம் கிடையாது. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா பொண்ணை பெற்றவங்களும் பையனை பெற்றவங்களுமே ஜோசியர் ஆயிடுறாங்க. பையனை பொண்ணுமே ஆயிட்டாங்க. ஆமா. அது அடுத்தது. இப்ப என்னன்னா முதல்ல நிறைய விஷயம் எப்படின்னா, நிறைய பேர் செட்டில் ஆயிட்டு தான் கல்யாணம் ஆகணும்னு இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நினைக்கிறாங்க. அது 60வது வயசுல தான் நடக்கும். அது அடுத்த விஷயம். ஏன்னா எல்லாத்துக்கும் ஆசைப்படுறாங்க. அடுத்தது இன்னொன்னு விஷயம் பாத்தீங்கன்னா, லவ் பண்றாங்க. நல்லா லவ் பண்ணாவே அந்த ஜாதகத்துல தோஷம் இருந்தா தான் லவ்வே வரும். தோஷம் இல்லாத ஜாதகத்துல லவ் எல்லாம் வராது. ஓகே, அவங்க வந்து அம்மா பேச்சை கேட்டுக்கின்னு மற்றவங்க பேச்சை கேட்டு தான் இருப்பாங்க. லவ் பண்ணிட்டு கைட்டு விடுறச்ச என்ன பண்றாங்க, ஜாதகத்தை தூக்குறாங்க. ஜாதகத்தை எடுக்கிறச்ச கண்டிப்பா அதுல தோஷம் இருக்கும்னு ஜோசியர் சொல்லி தான் தீரணும். ஐயோ இது மாதிரி ஜோசியர் இது மாதிரி அவர் இப்ப சொன்னார் பாருங்க, கயிறு பொருத்தம் சரியில்லைன்னு. அந்த மாதிரி கயிறு பொருத்தம் சரியில்லைன்னா நான் செத்துருவேனா, ஐயோ அப்ப நீ நல்லா இருன்னு இவங்க விட்டு கொடுக்கறது. அதாவது யாராவது லவ் பண்ணிட்டு ஒரு ஜாதகத்தை எடுத்துன்னு வந்தாவே பெரிய புராணம், நான் எடுத்த உடனே சொல்லிடுவேன் கைட்டு விடுறதுக்கு யார் ரெடியா இருக்கீங்கன்னு தான் கேட்பேன். ஏன்னா
இது வந்து லவ்வும் பண்ணுவாங்களாம். அப்புறமா ஜாதகத்துல பொருத்தம் வரணும்னு எதிர்பார்க்கறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் முதல்ல லவ் பண்றதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் ஜாதகத்தை எடுத்துன்னு வந்து ஜோசியர்கிட்ட யாருக்கிட்டையும் கேட்கறது இல்லை. அண்ணனும் நோக்கினான் அவனும் நோக்கினான்ற மாதிரி காதல் வந்துருது. இந்த 10 பொருத்தம்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் 8 பொருத்தம் 9 பொருத்தம் பார்த்த எல்லா ஜாதகமும் நிறைய பார்த்துருக்கேன். அப்படி 10 பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணவங்களுக்கு எல்லாம் நல்லா இருப்பாங்கன்னா ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னா இன்னைக்கு ஃபேமிலி கோர்ட் 8 கோர்ட் ஆயிருக்கு. நீங்க ஹைகோர்ட் காம்ப்ளெக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 7 அடிஷனல் கோர்ட் இருக்கு, 1 பிரின்சிபல் செஷன்ஸ் கோர்ட் இருக்கு, 8 கோர்ட் ஃபேமிலி கோர்ட் சென்னையிலே இருக்கு. நான் சொல்றது அதை தாண்டி பூந்தமல்லியெல்லாம் நான் போல. இன்னும் இவங்களதுல வந்து ஸ்தான பலம் என்பது ஜாதகத்துல ரொம்ப முக்கியம். இந்த ரெடி ரெக்கனரை வச்சுட்டு தினங்கணம் மாகேந்திரம் யோகி ஸ்ரீ தீர்க்கம்ன்றது கண்டிப்பா ஒரே ஒரு விஷயம் சிம்பிளா நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, இந்த தமிழால பொண்ணு நட்சத்திரத்துல இருந்து 13 நட்சத்திரம் தாண்டி இருக்கிற நட்சத்திரத்துக்கு தான் ரொம்ப முக்கியம். அந்த ஸ்திரீ தீர்க்கம் என்றது ரொம்ப முக்கியம். அடுத்தது யோனின்னாங்க. அந்த யோனின்றது ஒரு முக்கியமாக பொருத்தத்துல எல்லாரும் பார்க்கக்கூடிய விஷயம். ரஜ்ஜுன்றது ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறார். அடுத்ததா பாத்தீங்கன்னா மாகேந்திர பொருத்தம்ன்றது தான். 8 பொருத்தம் இருக்கணும், 7 பொருத்தம் இருக்கணும், 9 பொருத்தம் இருக்கணும்ன்றதெல்லாம் அம்பக்கான ஒரு விஷயம். இப்ப இவங்க சொன்னது மாதிரி பொருத்தம் மட்டும் பார்த்து பண்றதோட ஸ்தான பலங்கள் ரொம்ப முக்கியம். ஸ்தான பலங்கள் சரியாக இருக்கிற ஜாதகத்துல நல்லா இருக்கும். லவ் பண்ணிட்டு தயவு செய்து ஜாதகத்தை பார்க்காதீங்க. ஜாதகம் பாருங்க அல்லது லவ் பண்றத பாருங்க. லவ் பண்றதுக்கு முன்னாடி வேணும்னா இது செட் ஆகுமான்னு வந்து போய் பாருங்க, அது நல்லா இருக்கும். லவ் பண்ணிட்டு பார்த்துட்டு கடைசியில ஜோசியர் மேல பழிய போடுறத அதை வந்து ஏத்துக்க கொள்ள முடியாத ஒரு விஷயமா தான் நான் பார்க்கிறேன். ஓகே, இதுல வந்து தனிப்பட்ட விருப்பம், ஆசை, குணம் இதெல்லாம் சொன்னீங்க. பட் இது எல்லாத்தையோட ரொம்ப பிரதானமா மிக முக்கியமானதாக முதன்மையானதாக வந்து நிற்பது எது அப்படின்னா வந்து தோற்றம் தான் இல்லையா? என் மனைவி எந்த மாதிரி தோற்றத்தில் இருக்கணும், இப்ப இன்னும் பேசுவோம் சொன்னாங்க, என்னையோட கொஞ்சம் கூடுதல் ஹைட்டோட இருக்கணும் அப்படின்னு. அப்ப தோற்றமா உங்களுக்கு வரப்போற வாழ்க்கை துணை எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? சார் எனக்கு பியர்ட் வச்சிருக்கணும், மாநரமா இருந்தா கூட பரவாயில்ல, எனக்கு ஏத்த மாதிரி ஒரு ஹைட்ல இருக்கணும், பியர்ட் வச்சு அழகா இருக்கணும், திக் ஐப்ரோ இருக்கணும், நல்லா திக்கான ஐப்ரோ இருக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ரொம்ப மெலீஸா இருக்கும், அப்படி இருக்க கூடாது. அவ்வளவுதான். ஓகே. ஃபேஸ்ல நல்ல ஸ்மைல் இருக்கணும், ஸ்மைல் பண்ணும்போது அந்த ஐஸ் ஷார்ப்பா இருக்கணும், நல்ல டாலா ஸ்டவுட்டா இருக்கணும். ஓகே சார். வெள்ளையா இருக்கணும். வெள்ளையா இருக்கணுமா? வேட்டி கலர்ல இருந்தா பரவாயில்லையா சார்? எல்லாம் கருப்பா இருக்கிறது வேணும் தான் சார். ஆனா வந்து வெள்ளையா இருக்க போனா பொய் சொல்லாம இருக்கும். பொய் சொல்லாம தான் சார். பொய் சொல்லாமல இல்ல சார், வெள்ளையா இருக்க பொண்ணு இருந்தா பெட்டரா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுவேன். ஓகே. வேற உங்களுக்கு வரப்போற வாழ்க்கை துணை என்ன மாதிரியான தோற்றத்தோடு இருக்கணும்? சார் கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸா ஃபிட்டா இருக்கணும் சார். ரொம்ப சாப்பிட்டு ரொம்ப குண்டாலா அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா ஒபேசிட்டி தான் ஒரு பெரிய ப்ராப்ளம். அது அவங்க ஆகக்கூடாது, இருக்கக்கூடாதுன்னு நான் எதிர்பார்க்கறேன். அதான். ஓகே. 6 அடி 2 இன்ச் இருக்கணும். ஓ, கணக்கே இருக்காதுக்கு சார். ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம எப்படி இருக்கோம், நமக்கு வரப்போறவங்க நம்மளை விட அழகுல கொஞ்சம் கம்மியா இருக்கணும். ஏன்னா இப்போ நமக்கு வர 6 அடி 2 அங்குலம் இருந்தா கூட அழகு கொஞ்சம் கம்மியா இருக்கணும். ஏன்னா இப்போ நான் என்னோட ஹஸ்பண்ட் வந்து என்னை விட அழகா இருந்தாங்கன்னா நான் வயிற்றுல நெருப்பு கட்டி நடையணும். ஐயோ எந்த பொண்ணு வந்து கொத்தின்னு போயிடுவானோங்கிற ஒரு டென்ஷன்ல நான் எழுதணும். இதே நம்மளை விட பார்க்க கொஞ்சம் மொக்கையா இருந்தாங்கன்னா யாருமே பார்க்க மாட்டாங்க, நம்பால் நமக்கு மட்டும்தான்ங்கிற ஒரு அதை விட மொக்கையா இருக்க ஒரு பொண்ணு வந்து கொத்திட்டு போயிடுவாளே. ஃபிட்னஸ் லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ற ஒரு பர்சனா இருக்கணும். ஓகே. அண்ட் 6 feet. அதே கேக்குறேன் நான். ஃபிட்னஸ் லைஃப் கேட்கல, தோற்றமா என்னவாக இருக்கணும்? 6 அடி உயரத்துல இருக்கணும். 6 அடி உயரத்துல இருக்கணும், ஃபேரா இருக்கணும். ஓகே சார் 6 பேக்ஸ்லாம் வேண்டாம், ரொம்ப பெரிய பானை சைஸ்க்கு தொப்பை வேண்டாம், குட்டி பானை சைஸ்க்கு தொப்பை இருக்கணும், கொஞ்சமா தாடி இருக்கணும். ஓகே சார். தாடி இருக்கணும் சார், கண்ணு வந்து நல்லா ஒரு போதை கண்ணா இருக்கணும் சார். ஆக்சுவலா நான் எப்படி எதிர்பார்க்கறேன்னா, எனக்கு வரப்போறவங்க வந்துட்டு என்ன மாதிரியே ஒல்லியா இருக்கணும், என்னை விட கொஞ்சம் ஹைட்டா இருக்கணும். ஓகே. கிட்டத்தட்ட இந்த மாதிரி அப்படின்னா இங்க இருக்கால யார் சொல்லுவீங்க? இவர் இல்ல ஆனா கிட்டத்தட்ட இந்த மாதிரி அப்படின்னா மேல இருந்து 4th one சார். சார் எனக்கு யார மாதிரி இருக்கணும்னா இந்த கேட்கவே இல்லை, எப்படி வைக்க புரியுங்க சொல்லிடுறேன் சார். அவரை பஸ்ல இருந்து நான் பார்த்துட்டே இருந்தேன்.
அவர் பார்த்துட்டே இருந்தா அவரு நல்லா இருக்காருன்னா நம்ம சொல்லணும்ல சார். நமக்கு ஆப்போசிட் பர்சன் நல்லா கண்டிப்பா இருக்காங்க. காம்ப்ளிமெண்ட் பண்ணும்ல. இந்த எல்லாருமே நல்லா இருக்காங்க தான். ஆனா இந்த செகண்ட் ரோல இந்த ஃபர்ஸ்ட் பிங்க் கலர் ஷர்ட் அந்த லுக் இருக்கு அவருக்கு. சோ ஃபர்ஸ்ட்ல வந்ததே பார்த்தேன். ஏத்துக்கறாங்க அவரு. ஸோ டிம்பிள் ரொம்ப பிடிக்கும். அண்ட் வெட்டு ஏதாவது ஃபேஸ்ல ஐப்ரோ மேல இப்போ எனக்கு இருக்கும். ஸோ அதே மாதிரி வெட்டு ஏதாவது இருக்குன்னா ஆடம்ஸ் ஆப்பிள். ஒரு ஸ்கார் இருந்தா நல்லதா? ஜஸ்ட் எனி கைண்ட் ஆஃப் இது. அண்ட் ஆடம்ஸ் ஆப்பிள் எனக்கு ரொம்ப ஐ லைக். ஓகே சார் எனக்கு வந்து ஜிம்முக்கு போற பசங்க வேண்டவே வேண்டாம். ஓகே கிட்டத்தட்ட இந்த மாதிரின்னு யார சொல்லுவீங்க அடையாளத்துக்கு? இல்ல இந்த ஆக்சுவலி எனக்கு பிங்க் கலர் ஷர்ட் மாதிரி இருக்க அவங்கள மாதிரி இருக்க கூடாது. சார் பிங்க் ஷர்ட் செகண்ட் ரோ, அந்த ஒயிட் ஷர்ட். அந்த ஒயிட் ஷர்ட் எந்த ஒயிட் ஷர்ட்? ஃபர்ஸ்ட் ரோல மூணாவதா இருக்கிறவர், அப்புறம் அந்த மரூன் ஷர்ட் மேல மரூன் ஷர்ட். எந்த மெரூன் ஷர்ட்? கடைசி ரோ மரூன் ஷர்ட் மேல இந்த செகண்ட் அந்த பீஸ் தான். எல்லாமே நீ நினைச்சுக்காத, இங்க ஒரு மெரூன் ஷர்ட் இருக்கான். இந்த பீஸ் தான் சார். சார் இங்க இருந்து 4th ரோல இருக்க அந்த கிரீன் கலர் ஷர்ட் அவர் சார். அவர் வந்து சிரிக்கும் போது கியூட்டா இருக்கு சார். குட்டி பையன் சிரிச்சா மாதிரி சிரிக்கிறாரு. ராத்திரி தூக்கத்துல பேசுவாரு. பரவாயில்ல சார், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயோ இதெல்லாம் அழைச்சிருங்க. நல்லா இருக்காரு. நம்ம ட்ரீம்ல ஒன்னு வச்சுட்டு போலாம் அந்த மாதிரி. அந்த கிட்டத்தட்ட ஏறத்தாழ அந்த மாதிரி. ஓகே வேற யார்ட்ட இருக்கு? ஆக்சுவலா இந்த ஃபர்ஸ்ட் ரோல் அந்த கிரீன் ஷர்ட் அவங்க ஸ்மைல் நல்லா இருக்கு. ஐஸ் வந்து கொஞ்சம் கிரேஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் ஹேர் ஸ்டைல் அண்ட் பியர்ட் லுக் நல்லா இருக்கு. ஓகே அந்த சென்டர் மெரூன் ஷர்ட் மெரூன் பிளாக் செக்குடு அவர் டக்குனு அப்படியே மூச்சை பிடிச்சி ரெடி ஆகுறாங்க. அவர் தான். அவரோட லுக் நல்லா இருக்கு. அவங்க ஆட்டிடியூடும் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் தானாங்கிற சந்தேகத்திலே முடிக்கிறாங்க. ஏன்னா இது எப்பொழுதும் வந்து ஆண்கள் சொல்லியே தான் கேட்கிறோம், பெண்கள் சொல்லி கேட்கறதே இல்லை. இது நோக்கம் வந்து இவரே வரணும், இவரை போலவே இருக்கணுங்கிறது இல்லை. ஆனா கிட்டத்தட்ட அப்படின்னு. அப்ப இதை சொல்லி கேட்க வேண்டியது ரொம்ப முக்கியம். எத்தனை சொன்னாலும் மனசுக்குள்ள கால் தெரியாது. ஆளை வச்சு காமிச்சா கூட. நமக்கு உதவி செய்யறதுக்காக ஒரு ஓவியர் வந்திருக்காரு. அவர் வந்து MP சரவணன். அவர் ஒரு போர்ட்ரேட் ஆர்டிஸ்ட். இப்ப நீங்க வந்து உங்க மனசுல இருக்க எதை போல ஒரு வாழ்க்கை துணை கணவர் வேணும்னு நீங்க சொன்னீங்கன்னா அதை அவர் வரைஞ்சு காமிப்பாரு. சரியா இப்படிதான் இருக்குவான்னு தெரிஞ்சிடலாம். நம்ம டிஸ்கிரைப் பண்ணி சொல்லும்போது ஏறத்தாழ கிடைச்சிடும். நீங்க சொல்லுங்க, அவர் வரைவார். பெரிய ஃபேஸ், ஐப்ரோஸ் வந்து கொஞ்சம் தூக்குன மாதிரி ஐப்ரோஸ், ஐஸ் வந்து இப்படி ஐஸ், அதாவது கிரேஸ் லுக் வந்து கொஞ்சம் இப்படி இப்படி பார்க்குற மாதிரி. அண்ட் தென் சீக்ஸ் இருக்கணும், டிம்பிள் இருக்கணும், ஸ்மைல் பிக்கா இருக்கணும், லைட்டாக பியர்டு இருக்கணும், லைட் பியர்டு. இப்ப திருமணம் பத்தி நிறைய நம்ம திருமணத்திற்கு நமக்கு வரப்போகும் இணையை பற்றி இதெல்லாம் பேசுறோம். திருமணத்தை பத்தி ஒரு கனவு இருக்கும்ல, என் திருமணம் இப்படி நடக்கணும். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் போன ஒரு 2 தலைமுறைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா திருமணத்தை பத்தி எல்லாம் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்காது. இருந்தாலும் சொல்ல மாட்டாங்க. காரணம் வீட்டுல நிறைய பிள்ளைய, ஏகப்பட்ட பேரு. அதனால தனிப்பட்ட விருப்பம், தனிப்பட்ட ஆசை, அடம்பிடித்தல் அப்படிங்கிறத இல்லாம வளர்ந்த தலைமுறையை தாண்டி இந்த தலைமுறை எங்க வந்து நிக்கிறோம் அப்படின்னா வீட்டுக்கு ஒரு புள்ள 2 புள்ள தான் இல்லையா? பெரும்பாலும் ஒரு பிள்ளை, அதிகபட்சமான 2 பிள்ளை தான். அப்ப அந்த பிள்ளைகளுடைய சின்ன வயதுல இருந்து அவருடைய ஆசைகளை பூரா நிறைவேற்ற பெற்றோர்கள் இருக்கிறதுனால பொம்பளை பிள்ளை பூரா எல்லாருமே என்னன்னா அப்பாவின் இளவரசி தான், பசங்க பூரா அம்மாவின் இளவரசன் தான், எல்லாமே நிகழ்ந்துடும். அப்ப எதிர்பார்ப்பு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அது குறிப்பா திருமணத்துல என் திருமணம் இப்படி நடக்கணும் அப்படின்னு இருக்குல்ல, அந்த ஆசை இருப்பவர்கள் தான் முதல்ல இந்த அரேஞ்ச் மேரேஜுக்கே வர்றாங்க. லவ் மேரேஜ் போது பாதி இருக்காது. அது நம்ம விரும்பியவனையோ விரும்பியவளையோ கல்யாணம் பண்ணுவதான் இருக்கும். திருமணத்தை பத்திய பெரிய கனவு இருக்காது. ஆனா அரேஞ்ச் மேரேஜா இருக்க உங்களை போல இன்னைக்கு வரம் தேடிக்கிட்டு இருக்க ஆட்களுக்குள்ள திருமணத்தை பத்தி ஒரு பெரிய கனவு இருக்கும். என் திருமணம் இப்படி நடக்கணும். அப்படி உங்களுடைய ட்ரீம் மேரேஜ் எப்படி நடக்கணும்னு நினைக்கிறீங்க?
சார் ஃபர்ஸ்ட் நிறைய ட்ரீம் இருந்தது சார். மாப்பிள்ள வந்து குதிரை மேலதான் வரணும், அப்புறம் வந்து கேரளா போல இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை சின்ன வயசுல இருந்து. சும்மா கிராஸ் பண்ணி போகும்போது கூட வீட்டு பக்கத்துல இருக்க சத்திரம்ல கேரளா மூலம் இருந்தா அப்பா இந்த மாதிரி அன்னைக்கு ஃபுல்லா அதை பத்தியே பேசிக்கிட்டே இருப்பேன். இந்த மாதிரி தான் எனக்கு கல்யாணம் நடக்கணும், இந்த மாதிரி தான். இப்ப இருக்க எக்ஸ்பெக்டேஷன் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. தெரியல சார், அது நமக்கு நிறைய ட்ரீம்ஸ் அதிகமாயிட்டே இருக்கு. இப்ப எனக்கு என்னன்னா 90s கிட்ஸா இருந்தா கூட பரவாயில்ல, அவங்களுக்கு நம்மளா ஒரு புல்லட் பைக் வாங்கி கொடுக்கணும், அவங்கள அதுல கூட்டிட்டு போக சொல்லணும். ஃபர்ஸ்ட் வந்து மாப்பிள்ள புல்லட் பைக் இருந்தாதான் நான் கல்யாணமே பண்ணிப்பேன்னு ஒரு ஸ்டேஜ்ல பேசினேன். இப்ப நான் வாங்கி கொடுக்குறேன், அவங்கள ஓட்ட சொல்லுங்க, அந்த மாதிரி மாறிடுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் மேரேஜ்ங்கிறது லைஃப்ல ஒன் டைம் நடக்கிறது. அது வந்து நல்லா செம்மையா கெத்தா இருக்கணும். எனக்கு வந்துட்டு இந்த மண்டபத்துல மேரேஜ் பண்றதெல்லாம் இஷ்டம் இல்ல. பெரிய ஷிப்ல மேரேஜ் இருக்கணும். ஓகே, ஒரு கப்பலுடைய மேல் தளத்துல வச்சு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு ஒரு ட்ரீம். பட் ஐ அம் நாட் ஷூர் இஃப் அது நடக்குதா அப்படின்னு. பட் எனக்கு இந்த ஒரு ட்ரீம் இருக்கு. அந்த ஒரு ஃபேண்டசி இருக்கு, இந்த மாதிரி பண்ணனும். மனசுக்குள்ள ஒன்று இருக்கும்ல. எஸ் எஸ் எஸ். ஓகே, உங்களுடைய திருமணம் என்னவா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? என்னோட திருமணம் எப்படி நடக்கணும்னா கடல்ல இல்லைன்னா ஸ்விம்மிங் பூல் ரெண்டுல ஏதோ ஒண்ணு. அப்போ வந்து என் சைட்ல அம்மா அப்பா, என்னோட ரிலேட்டிவ், அங்கிட்டு பொண்ணோட ரிலேட்டிவ், மெயினா மாமனார் மாமியா இருக்கணும். தண்ணிக்குள்ள 2 பேரும் உள்ள போயிடணும். போனதுக்கு அப்புறம் உயிர் எப்படா போகுதுன்னு நினைக்கணும் பொண்ணு. அந்த டயத்துல மேல தூக்கி தாலி கட்டிடணும். ஏன்னா அப்பதான் மாமனார் மாமியார் என்கிட்ட பேசவே யோசிப்பாங்க. அதுக்கப்புறமா பொண்ணும் யோசிக்கும். அது ஒரு த்ரில்லிங்கா இருக்கும். அதனால அது மாதிரி ஆசைப்படுறேன். இந்த மாதிரி பையன் வேணும் சொன்னது யாரு இது பக்கம்? நமக்கு விழுந்ததே ஒரு ஓட்டு, அந்த ஓட்டு போச்சு. ஓகே, வேற யாரு? சார் என்னோட கல்யாணம் ஒரு பெரிய காலி கிரவுண்ட்ல ஒரு குட்டி மேடை போட்டு ஒரு 1000-1500 பேர் வர வச்சு, நான் பிளாக் ட்ரெஸ், அவங்களும் பிளாக் ட்ரெஸ்ல, என் அப்பா அம்மா அவர்கிட்ட மாலை எடுத்து கொடுத்து, அவங்க அப்பா அம்மா என்கிட்ட மாலை கொடுத்து, நாங்க 2 பேர் மாலை மாத்திக்கணும். அப்புறம் நல்ல ஒரு பீஃப் பிரியாணி இல்ல சிக்கன் பிரியாணி, ஒரு ரைத்தா, அப்புறம் கத்திரிக்காய், அப்புறம் பிரெட் அல்வா, ஏதோ இந்த சாப்பாடோட ஒரு 20 பேர் பறை வாசிக்க மாலை மாத்திக்கணும் சார். ஓகே, சூப்பர். சார் என்னுடைய விருப்பம் என்னன்னா, ஐ டோன்ட் வாண்ட் டு கோ ஃபார் கிராண்ட். சிம்பிளா லிமிடெட் பீப்புள் வச்சு பண்ணா விச் இஸ் மோர் தென் எனஃப். ஏன்னா ஒரு நாள் கூத்துக்கு எது செலவு? ஆப்வியஸ்லி இட்ஸ் கோயிங் டு பி ரிமெம்பர், நம்ம லாங் லாஸ்டா இருக்கும், அந்த ஞாபகம் இருக்கும். பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு கோ ஃபார் சிம்பிள் மேரேஜ், தட்ஸ் இட். ப்ரோ, என்னை பொறுத்த வரைக்கும் வந்து கல்யாணம்ன்றது ஒரு ட்ரீம் தான். ஆக்சுவலி நம்ம அதுக்காக தான் இவ்வளவு கல்யாணம் நடந்தாலே போதும், கல்யாணம் நடந்தாலே ஒரு ட்ரீம் தான் அதுவே. அப்ப கண்டிப்பா அதோட எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா தான் இருக்கும். அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஏன் கல்யாணத்துல வந்து செலவு பண்ணணும்? சோ அது மட்டும் நடக்கட்டும், நம்ம அந்த சந்தோஷத்தோட இருந்தல, அதுவே ஒரு ட்ரீம் தான் சார் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே. ஆக்சுவலா எனக்கு என்ன ஆசை அப்படின்னா, என்னோட சிஸ்டருக்கு வந்துட்டு மேரேஜ் ஆயிடுச்சு, அவங்களுக்கு சிம்பிளாவே முடிச்சிட்டாங்க. நான் அதை தாங்க சார் அடிக்கடி வீட்டுல சொல்லிட்டே இருப்பேன். எனக்கு நீங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா வீட்டை சுத்தி ஃபுல்லா லைட்டிங்ஸ், தெரு எண்டு வரைக்கும், அந்த ஸ்ட்ரீட் எண்டு வரைக்கும் லைட்டிங்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கேங்க சார். அதே மாதிரி அந்த 2 நாளைக்கு 3 நாளைக்கு வந்துட்டு நான் என்ன வீட்டை விட்டு என்னை அனுப்புற வரைக்கும் அந்த ரேடியோ சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கணும். இன்னார் வீட்டுல இந்த பொண்ணுக்கு கல்யாணம் அப்படின்ற பேச்சு எல்லாருமே பேசணும். அதே மாதிரி சாப்பாடு விஷயத்துல வந்துட்டு யாருக்குமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு சாப்பாடு போட்டு திருப்திப்படுத்தணுங்க சார். 2வது இன்னொன்னு என்ன அப்படின்னா, கல்யாண டைம்ல வந்துட்டு செம்ம இதுவா இருக்கணுங்க சார். நான் என் பொண்ணை கூட்டிட்டு ஸ்டேஜுக்கு வரும்போது பட்டாசுலாம் வெடிக்கணும், சிவகாசி பட்டாசுலாம் வெடிக்கணும், அந்த சவுண்ட்லாம் கேட்கணும். 2வது பொண்ணை வந்து ரூம்ல இருந்து வெளியில தாலி கட்டுறதை கூட்டிட்டு வரும்போது வந்துட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு சாங் போட்டு டான்ஸ் ஆடிட்டு கூட்டிட்டு வரணும். பையனையும் மாப்பிள்ளையும் அந்த மாதிரி கூட்டிட்டு வரும்போது சாங் போட்டு டான்ஸ் ஆடி கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு தாலி கட்டணும் சார். அந்த மாதிரி எனக்கு ஒரு ஆசை. ஸோ எனக்கு எய்தர் 2 ஆஃப் இட். என்னன்னா எல்லாரையும் கூப்பிட்டு ப்ராப்பரா எந்த இது பிரகாரம் நடக்குதோ ப்ராப்பரா பண்ணணும், அந்த 3 days ஃபங்க்ஷன் அந்த மாதிரி. இல்லைன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம, எந்த ஒரு நச்சரிப்பும் இல்லாம, ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற ஏதாவது ஒரு ரிசார்ட், ஸ்மால் பிளேஸ் போயிட்டு அந்த பனி அந்த ஒரு இதோட நைட் டைம்ல சிம்பிளா ஒரு வெட்டிங் வித் ரொம்ப துளசி, நார்மல் இலை மாலை போட்டு அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா. either of the two, whichever it is, I'm happy. சரி, எனக்கு வந்துட்டு என்னோட மேரேஜ் வந்து என்னோட சொந்த ஊர்ல நடக்கணும்னு ஆசை சார். என்னுடைய ஆட்சி வந்து இறந்த போது 104 வயசு, அவங்க டெய்லி சொல்லிட்டே இருப்பாங்க சார், கல்யாண வயசுல சின்ன குழந்தையில இருந்து அந்த கல்யாணம் சொல்லிட்டு இருப்பாங்க. இதுல எப்படி 7 நாள் கல்யாணம் வைப்பாங்க. பட் இப்போ யாரும் 3 நாள்லயே முடிச்சிடறாங்க. ஆனா எனக்கு வந்து 7 நாள் கல்யாணம் பண்ணணும். 7 நாள் வந்து ஒரு நாளும் ஒரு நலங்கு வைப்பாங்க. ஸோ அந்த ஒவ்வொரு நலங்குமே வந்து பாத்தீங்கன்னா பையனை வர வச்சிருவாங்க. எல்லா நலங்குலையுமே வந்து பையன் பொண்ணு இருப்பாங்க, என்ன கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருப்பாங்க. ஆனா கண்ணால சைட் அடிச்சுக்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து நிறைய குட்டியான ரொமான்ஸ் எல்லாம் வந்து அதுல நடக்கும். ஸோ அந்த வெட்டிங்ல வந்து நான் ராயல் என்ஃபீல்டு பைக் ஓட்டுவேன்.
எனக்கு பைக் ரொம்ப பிடிக்கும். நான் பைக் ஓட்டிட்டு வரணும், என் ஆளை பின்னாடி உட்கார வச்சிடணும், வீட்டுக்கார பின்னாடி உட்கார வச்சுட்டு நான் ஓட்டிட்டு வரணும். அந்த மாதிரி ஒரு வெட்டிங் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப பெரிய ட்ரீம். அண்ட் வீட்லயுமே சொல்லியிருக்கேன், 7 நாள் கல்யாணம் பண்றீங்களா, நான் வந்து கல்யாணத்துல வந்து பொண்ணா உட்கார இல்லைன்னா பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல ஒரு பெரிய வந்து. இப்ப இந்த திருமணம் பத்தி இத்தனை இருக்குல்ல, நீங்க சொன்னாங்கல்ல அவங்க நலங்கு வச்சு இதெல்லாம் பண்ணி 7 நாள் வந்து அவரை சைட் அடிச்சு அப்படின்னாங்க இல்லையா? நீங்க வந்து ஒரு அரேஞ்ச் மேரேஜா வரன் பார்த்து கல்யாணம் பண்ண போறதுனால ப்ரொபோசல் என்பது திருமணத்துக்கு முன்னாடி நடக்க போறது இல்ல. திருமணமா கணவனோ மனைவியோ யாரு வேணும் வாழ்க்கை துணையாக போறாங்களோ அவங்க முடிவு பண்ணக்கு அப்புறம் தான் நடக்க போகுது. அப்ப உங்களுடைய காதலை சொல்வதும் ஒண்ணு நிச்சயிக்கப்பட்டு திருமணத்துக்குள்ள அல்லது திருமணம் முடிஞ்ச பிறகுதான் இந்த காதலை சொல்ல போறீங்க, ஒருத்தர் பகிர்ந்துக்க போறீங்க. அப்படிங்கும் போது இந்த கனவு திருமணம் போல அதனுடைய எக்ஸ்டென்ஷன் தான் கேட்க நினைச்சேன். அதனுடைய ப்ரொபோசல் அப்படின்னா எப்படி செய்யணும் நீங்க ஆசைப்பட்டிருக்கீங்க? சார் எனக்கு எப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் ஹனிமூன் போவோம்ல சார், எனக்கு லடாக் போகணும்னு ஆசை. ஸோ அவங்க லடாக் கூட்டிட்டு போயிட்டு அங்க எனக்கு ப்ரப்போஸ் பண்ணா எனக்கு பெட்டரா இருக்கும், பட் ஹாப்பியா இருக்கும். அதுக்கப்புறம் எங்கேயும் போகவும் முடியாது. ஓகே, லடாக் என்பது உங்களுடைய விருப்ப இடம். ஓகே சார், எனக்கு எப்படின்னா அவங்களோட ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே இருக்கணும். அவங்க முன்னாடி எனக்கு ப்ரப்போஸ் பண்ணணும் சார், எல்லாருமே. ஈவன் தாய் மாமாங்க, அம்மா அப்பா எல்லாருமே இருக்கும்போது உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சார். ஓகே சார், ஆக்சுவலா நான் எப்படி ப்ரப்போஸ் பண்ணுவேன்னா, அவங்க நம்ம கிட்ட எதிர்பார்ப்பாங்கல்ல, ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்கல்ல, அவங்கள எதிர்பார்க்க வச்சு அவங்க எதிர்பாராத நேரத்திலே அவங்க கையில ஒரு குட்டி ரிங் மாட்டி விட்டு ப்ரப்போஸ் பண்ணுவேங்க சார். ஓகே சார், தாலி கட்டும் போது பண்ணணும் சார். தாலி கட்டிட்டு இருக்கும்போது. ஓகே, தாலி கட்டினதுக்கு அப்புறம் ஃபோர்ஹெட்ல ஒரு கிஸ் பண்ணிட்டு ப்ரப்போஸ் பண்றது, லவ் யூ சொல்லு. இந்த ட்ரீம் மேரேஜ், ட்ரீம் ப்ரொபோசல், இதுல வந்து ரொம்ப முக்கியம் வந்து அரேஞ்ச் மேரேஜ்ல வந்து என்னன்னா ட்ரீம் மாமியார். சுருக்கமா சொல்லுங்க, நம்ம மாமியாரோட வாழ போறது இல்ல, ஓகேவா? ஆனா இப்படி ஒரு மாமியார் இருந்தா கண்டிப்பா நான் வந்து மாமியார் கூட தான் சார் வாழ்வேன். என்னோட ஃபர்ஸ்ட் கண்டிஷனே வந்து பையன் பார்க்கும்போது அவன் ஒண்ணு ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கணும், இல்லனா மாமியார் மாமனார் என் கூடவே இருக்கிறவங்களா இருக்கணும். அந்த மாமியார் எப்படி இருக்கணும்? அந்த மாமியார் வந்து எனக்கு ஸ்வீட்டா இருக்கணும் சார். ஆனா அப்படி இருக்கிறாங்களோ இல்லையோ நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் சார். ஏன்னா நான் 25 பேர் கூட வளர்ந்தவன். என்ன கொடுமைக்கார மாமியாரா வந்தாலும் நான் நாணல் மாதிரி வளைஞ்சு கொடுப்பேன் சார். ஒண்ணு விஷயம் என்னன்னா, நானும் என் மாமியாரும் அடிச்சுக்கிட்டு உருண்டா கூட என் புருஷன் நடுவில் வரக்கூடாது. ஓகே, அவங்க என் கூட சேர்ந்துட்டு என் ஹஸ்பண்டை கிண்டல் பண்ற ஆளா வேணும். ஓகே சார், நான் வந்து அடங்க மாட்டேன், ரொம்ப ரொம்ப எந்த வேலையுமே செய்ய மாட்டேன், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ அம்மா மாதிரியே வந்து மாமியாரும் ஸ்ட்ரிக்டாவே இருக்கணும். அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எனக்கு என் ஆசை என்னன்னா, என்ன அடக்கிட்டே இருக்கணும்னா கண்டிப்பா மாமியார் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் வேணும். ஸோ ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் ஓகே சார். உங்களுடைய ட்ரீம் மாமியார் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு மாமியாரா ஸ்ட்ரிக்டாவே இருக்கணும். ஏன்னா என்ன அடக்க முடியாது, என்னை பத்தி எனக்கே தெரியும். ஸோ அதுக்கு அவங்க ஸ்ட்ரிக்டா தான் இருக்கணும். சார், எனக்கு வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா, என்னை எப்பயுமே திட்டிகிட்டே இருக்கணுங்க சார். ஏன்னா என்னை வளர்த்தது ஃபுல்லா எங்க பாட்டி தான். அவங்க திட்டினாலேயோ என்னமோ தெரியல, அவங்க திட்டி வளர்த்தனாலேயோ என்னமோ தெரியல, இப்ப நான் ஸ்போர்ட்ஸ்ல வந்து இவ்வளவு தூரம் நான் நிக்கிறேன். எந்த ஒரு கெட்ட பழக்கத்துக்கும் போகாம ஒரு ஒரு இதுவா ஒரு லைன்ல வந்து நான் நிக்கிறேன். அதுக்கு காரணம் அப்படின்னா பாட்டி திட்டி நான் வந்ததுனால தான் நான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி எனக்கு வரப்போற மாமியாவும் என்னை திட்டியே கொண்டு வரணும். ஏன்னா அவங்க திட்டுறதுனால தான் நமக்கு வந்துட்டு நல்ல வழியில போறோம், பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்குதுன்ற மைண்ட் செட் எனக்கு இருக்குங்க சார். ஸோ அவங்களும் என்னை திட்டணும், நான் நல்லது பண்ணா பாராட்டணும். நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா அதை அவங்க எடுத்து சொல்லி திட்டவும் செய்யணும், எடுத்து சொல்லவும் செய்யணுங்க சார். அந்த மாதிரி எனக்கு வேணுங்க சார். திட்டாம இருக்கிற மாமியார் எனக்கு வேணவே வேணாங்க சார். இப்ப இந்த வரன் தேடுவதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம என்ன மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கு, யாரை பார்க்க போறோம், என்ன சொல்லிக்கோங்களோட ரிஜெக்ஷன் ஒன்று இருக்கு. வேற காரணங்கள்ல ரிஜெக்ஷன் கிடையாது, தட்டி போயிடும் வச்சுக்கோங்க. ரிஜெக்ஷன் சொன்னா மனம் கஷ்டப்படும், ஓகேவா? நிராகரித்தல் இல்ல, ஆனா நடக்காது. நிறைய வரன் பார்த்துருப்போம். அப்படி நீங்க நிராகரிக்கப்பட்ட எண்ணிக்கை உங்கள்கிட்ட தான் இருக்கா, அல்லது சொன்ன காரணங்கள் ஒன்று இருக்கா? சார், பேசிக்கா லுக் பார்ப்பாங்க. லுக்ல வந்து மேபி செலக்ட் ஆகலாம், செலக்ட் ஆகாம போகலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வரும்போது அவங்க ஆப்வியஸா வந்து மந்த்லி சேலரி எவ்வளோன்னு கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து இப்போ இருக்க பொண்ணுங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 1 லட்சம் இருக்கணும், ஒரு கார் இருக்கணும், அப்பார்ட்மெண்ட் இருக்கணும், இந்த மாதிரிலாம் நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு. உங்களை என்ன சொல்லி வேண்டாம் நாங்க இல்ல மந்த்லி சேலரி வந்து கம்மியா இருக்கு, ஸோ இது வந்து எங்க பொண்ணுக்கு செட் ஆகாது, எங்க பொண்ணை வந்து பெரிய இடத்துல கொடுக்கணும் ஆசைப்படுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நாங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து தட்டி கழிக்கப்படும். சம்பளம் காரணமாக நீங்க வந்து கண்டிப்பா வேற யாரு? சார், ஆக்சுவலாக நான் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். இப்போ நான் ஆக்சுவலாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், கோவிட்னால எனக்கு வேலை போயிடுச்சு. இப்போ நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பிஸ்னஸ்னு சொன்னோடனே அது நிரந்தர வருமானம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன தட்டி கழிச்சிருவாங்க. ஓகே சார், ஆக்சுவலாக நான் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணிருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 5 இயர்ஸா வந்து நைட் ஷிஃப்ட் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நைட் ஷிஃப்ட் வந்து போனா செட் ஆகாது. முக்கியமான காரணம் நைட் ஷிஃப்ட் பாக்குற மாப்பிள்ளை ஒத்துக்க மாட்டாங்க. ஓகே சார், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, எனக்கு ஒரு அலைன்ஸ் பார்த்தாங்க, ஆனா என் வீட்டுல பார்க்கல. எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க, ஒரு நெய்பர்ஸ் அப்படி கூட சொல்லலாம். பையன் நல்லா தான் இருந்தா, எனக்கும் பிடிச்சிருந்தது.
பட் ஆனா எனக்கு என்ன ப்ராப்ளம் அட் லாஸ்ட் தான் எனக்கு தெரிய வந்தது அவங்க வேற கேஸ்ட் அப்படின்றது. ஸோ இது மேஜர் ப்ராப்ளம். இது எல்லாருக்குமே நான் நிறைய ஃபேஸ் பண்ணிருக்கேன். இதை ஜாதி வந்து ஒரு முக்கிய காரணமா Yes, இருக்கு. of அதனால course. மறுக்கப்பட்டது. Yes. கீழே கொடுங்க. சார் எனக்கு வந்து நான் காலேஜ் தேர்ட் இயர் படிக்கும் போதே பார்த்துட்டு எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. காலேஜ் முடிக்கும் போது மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து நல்லா ஹைட்டு வெயிட்டு குண்டா பார்க்கவே வந்து ரொம்ப வியர்டா இருந்தாங்க. என்னம்மா இப்படி இருக்காங்க அப்படின்னு அடுத்த வாரமே பொண்ணு பார்க்க வந்துட்டாங்க. வரும்போது பையன் வரல. சரி ஓகே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு நம்ம காலேஜ் முடிக்கிறதுக்குள்ள கல்யாணம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரைன் வாஷ் பண்ணிட்டாங்க. பார்க்க தான் அப்படி இருப்பாங்க, கல்யாணம் பண்ணா அப்படி இருக்காது அம்மா சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நான் எல்லாம் பார்த்தா கல்யாணம் பண்ணேன். அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க. நீ அதெல்லாம் இல்ல போக போக சரியாயிடும் உனக்கு ரொம்ப நல்ல இந்த மாதிரி இருக்கவங்க தான் வந்து தங்கமா இருப்பாங்க அப்படிலாம் எங்க அம்மா பிரைன் வாஷ் பண்ணிட்டாங்க. ஓகே ஓகே சொல்லிட்டு எல்லாம் முடிஞ்சிச்சு சார். திடீர்னு ஒரு கால் வருது. நம்ம எல்லாம் சொல்லுவோம்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லுவோம் அவ்வளவுதாண்டி எனக்கு முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடீஸ்லாம் இல்ல அப்படின்னு. திடீர்னு பார்த்தா அந்த பையன் வந்து வேற ஒரு பொண்ணை லவ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மருந்து குடிச்சிட்டா. நிம்மதியா இருக்கா? நான் வந்து இதில் கேட்டதுக்கு பின்னாடி இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா வந்து வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் வந்து அறிமுகப்படுத்தவே இல்லை. அவர் வந்து திருஞானம் அவர்கள், தாரை டிராவல்ஸ் கம்பெனியுடைய மேனேஜிங் டைரக்டர். பொதுவாக வந்து சொல்லுவாங்கல்ல, அவர் கல்யாணத்துக்கு 100 வரன் பார்த்து தட்டி போச்சுப்பா, 101 தான்ப்பா நினைச்சு விடுப்பாங்க இல்லையா? அப்படி ஒரு சாதனையை பண்ணவர் திருஞானம். ஓகேவா? நான் அதனாலதான் எதனால ரிஜெக்ட் ஆனிச்சுன்னு உங்கள்கிட்ட எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவருக்கு வருவோம்னு நினைச்சேன். 100ல ஒரு 30-35 பேருக்கு மேல 35 பேருக்கு மேல கிட்டத்தட்ட 35 பேருக்கு மேல வார்த்தையா சொல்லுவாங்கல்ல 100 வரன் தட்டி போச்சுன்னு. அப்படி ஒரு பெரிய பேரனுபவத்தை வச்சிருக்கவர் அவரு. உங்களுடைய திருமணம் அத்தனை தடவை தட்டி போன பொழுது உங்களுக்கு தோணுது என்ன? இங்க இருக்க எல்லாருமே ஒரு 30 வயசுக்குள்ள இருக்கிறாங்க. ஒரு 34-35 வயசு இருக்க பொண்ணையோ பையனையோ உட்கார வச்சு கேட்டீங்கன்னா இவங்க மாதிரி கண் அழகா இருக்கணும், மூக்கு அழகா இருக்கணும்லாம் சொல்ல மாட்டாங்க. எனக்கு பொண்ணு கிடைச்சா போதும், பையன் கிடைச்சா போதும்பா. அதே மாதிரி 32 வயசுக்கு மேல ஒரு பையனை போட்டோ எடுத்தீங்கன்னா கல்யாணம் ஆகாத பையன் எப்படி பார்த்தாலும் அழகா இருக்க மாட்டான். அந்த ஒரு போட்டோவுக்கு அவன் செலவு பண்ற காசு மட்டும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 10,000-20,000 செலவு பண்ணி ஒரு 20 இடத்துல போட்டோ எடுப்பான். பொண்ணா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் 50 இடத்துல போட்டோ எடுக்கணும். எடுத்தா கூட அழகா இருக்க மாட்டாங்க. இது வந்து பொதுவா அந்த வயசை கடந்தவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை இருக்கும். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அனுபவம் இருக்கும். நான் வந்து நல்ல வசதியான குடும்பத்துல பிறந்தேன். பிஇ படிச்சேன், எம்பிஏ படிச்சேன். எங்க நிறுவனத்துல ஒரு 250 பேர் வேலை செய்யறாங்க. அந்த இடத்துல உட்காந்து நீங்க பொண்ணு பாக்குறது வந்து ரொம்ப கடுமையா இருக்கும். 250 பேர்த்த நம்மளால நிர்வாகம் பண்ண முடியும். முதல்ல எனக்கு பொண்ணு பாக்குறதுன்னு ஒரு இது 24 வயசுல வந்துச்சு. ஒரு திருவள்ளுவர் சிலை திறக்கிறாங்க கன்னியாகுமரியில. அதுக்கு எங்க அப்பா போறாரு. அதுக்கு கூட வந்து ஒருத்தர் போறாரு. போனப்ப எங்க நிறுவனத்துல ஒரு பிரச்சனை. அப்ப நான் இங்க உட்காந்துட்டு எங்க அப்பாட்ட போன்ல வந்து சொல்லி இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணலாம்பா, இப்படி பண்ணலாம்பா அப்படின்னு சொல்றத அவர் கேட்டுட்டே இருக்காரு. அவர்கிட்ட ஒரு 1000 பேர் வேலை செய்யற ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி வச்சிருக்காரு. அதான் முதல் பொண்ணு. அவர் அதெல்லாம் கேட்டுட்டு என்ன நேர்லயே பார்க்கல. அவர் அடுத்து வராரு. ஒரு நாள் ஆளு எங்க அப்பாட்ட வந்து பேசுறாரு. நான் கூட உட்காந்துருக்கேன். நீங்க பாட்டு உங்க வேலையை பாருங்க அப்படின்னு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அவர் பாட்டு உட்காந்துரு. எதுக்கு இவர் இவ்வளவு பெரிய ஆளுக்கு வந்து உட்காந்துருக்காரு? எங்க அப்பா திரும்ப கேட்கிறாரு. கடைசியா அவரு போயிட்டு அடுத்த நாள் எப்பா பொண்ணை கூட்டிட்டு வரேன், பொண்ணுக்கும் பையனுக்கும் பிடிச்சா கல்யாணம்ப்பா, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொசீஜர் போகுது. எங்க அப்பாடே நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்க, எல்லாம் தயாராகிடுங்க. அடுத்த நாள் காலைல 11 மணிக்கு வராங்கன்னு சொல்றாங்க. 10 மணிக்கு ஒரு போனு. எனக்கு ஒரே பொண்ணு தாங்க. பையன் நாளையில இருந்து வந்து எங்க நிறுவனத்தை பாத்துக்கணுங்க. பெரிய ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட்ல உள்ள பங்களா கட்டி தரேன், எல்லாம் பண்ணி தரேன். வந்து பொண்ணு வந்து பையன் வந்து பாத்துக்கணும். ஏன்னா இதுக்கு அடுத்து இதை பாத்துக்க ஆள் இல்லை. அன்னைக்கு அங்க போகும்போது கார்ல போகும்போது பேசிட்டு வந்ததுதான் என்னோட முதல் இது. பையனை பிடிச்சிருச்சு. 2வது வந்தேன், பார்த்தேன், எனக்கு மீதி எல்லாமே ஓகே. பொண்ணுக்கு நான் வந்து பையனை கூட்டிட்டு வந்து காமிச்சிட்டேன். எல்லாம் எனக்கு ஓகே, உங்களுக்கு ஓகே நானுங்க. எங்க அப்பாவுக்கு அதுல உடன்பாடு இல்லை. தொழில் பண்றோம், நம்ம தொழில் பண்றோம், நம்ம எதுக்கு இன்னொரு வீட்டுல போய் பண்ணணும், அந்த உடன்பாடு இல்லாதனால முதல்ல பொண்ணே பார்க்காத ஃபர்ஸ்ட் ரிஜெக்ஷன். 2வது பொண்ணு போய் ஒரு ஊர்ல போய் ஒரு கோயில்ல பார்த்துட்டோம். பொண்ணுக்கு பிடிச்சி போச்சு, எல்லாம் மாப்பிள்ளைக்கு பிடிச்சி போச்சுன்னு எல்லாம் வந்தாச்சு. வர வழியில ஒரு கோழி வந்து கார்ல அடிபட்டுருச்சு. கோழியா? ஆமா. சகுனம் சரியில்லை. உங்க கார்ல அவங்க கார்ல? எங்க கார்ல. ஓகே. அதனால சகுனம் சரியில்லைன்னு அது ரிஜெக்டட். யார் சொன்னது சகுனம் சரியில்லைன்னு? உங்க அப்பாவே? எங்க அப்பா. கோழி மாட்டு முதல்ல பார்த்த வரன்ல வந்து பொண்ணுடைய அப்பா பிரச்சனை, இதுல இப்ப நம்ம அப்பா பிரச்சனை. நம்ம அப்பா பிரச்சனை. 3வது ஒரு பொண்ணு பார்க்க போறோம். அது எங்க நிறுவனத்திலேயே இவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க. ஒவ்வொரு தடவை பொண்ணு பார்க்க போகும்போது இத்தனை பேருக்கு தெரிஞ்சிடும், சின்ன முதலாளி பொண்ணு பார்க்க போறாங்க, சின்ன முதலாளி பொண்ணு பார்க்க போறாங்கன்னு. அந்த மாதிரி ஒரு சிக்கல்லையே போவோம். நமக்கு போயிட்டு வந்து அடுத்த நாள் அலுவலகத்துல உட்கார்றது இருக்கு பாத்தீங்களா, அதை விட கொடுமையான விஷயம் எதுவுமே கிடையாது. அதுக்கு அடுத்தது வந்து 3வது பொண்ணு பார்க்க போறோம். ஒரு கல்யாண மண்டபத்துல பொண்ணு வந்து அந்த பொண்ணு வரும், அங்க வந்து பாத்துருங்க அப்படிங்கிறாங்க. என்ன பொதுவா வெளியே இடத்துல வீட்டுல பாப்பாங்க, கோயில்ல பாப்பாங்க, ஏன் கல்யாண மண்டபத்துல பாக்கணுங்கிறாங்கன்னா
அந்த கல்யாண மண்டபத்தில் போறோம், பொண்ணோட அப்பா உட்காந்துருக்காரு, எல்லாம் உட்காந்துருக்காங்க. எல்லாருமே எனக்கு தெரியும். எல்லாரும் என்ன பார்த்தோன்னே எந்திரிச்சு கும்பிடுறாங்க, எல்லாம் பண்றாங்க, உட்காந்துருக்காங்க. எதுக்கு இந்த கல்யாணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போயாச்சு. அப்ப அந்த திருமண வீட்டில் இருக்க ஒரு 100 பேர் மட்டும் தான் இருப்பான். அந்த 100 பேர் கேட்கறாங்க, எதுக்காக இவங்க வந்து உட்காந்துருக்காங்க? அப்பா அம்மாவனும் அம்மா எல்லாம் உட்காந்துருக்கோம். பொண்ணும் வரல, அம்மாவும் வரவே இல்லை. 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு. அவங்க அம்மாவுக்கு அவங்க தம்பி கொடுக்குன்னு ஆசை. அதனால பொண்ணு அம்மாவும் கல்யாண மண்டபத்தை விட்டு ஓடிட்டாங்க. நீங்க திருப்பி அந்த இடத்துல இருந்து கார்ல வரதுக்குள்ளார வீட்டுக்கு வரதுக்குள்ளார ஒரு வேதனை இருக்கு பாத்தீங்களா? அதுதான் மனித வாழ்க்கையில மிகப்பெரிய வேதனை. நான் படுறது இல்ல, அப்பா அம்மா படுற வேதனை இருக்கு பாத்தீங்களா? என்னடா இப்படி தட்டி போகுதுன்னு. இப்படி பாத்தீங்கன்னா அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையா இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகளை நிறைய பேர் சந்திக்க வாய்ப்பு இல்லை. அதை நான் ஒரு பெரிய அனுபவமா நினைக்கிறேன். இன்னைக்கு எனக்கு யாராவது திருமணத்தை பத்தி கேட்டா, எதையும் பார்க்காத, பொண்ணு காந்தத்தையும் இரும்பையும் வச்சா ஒட்டும், ஒரு பொண்ணையும் பையனையும் கல்யாணம் பண்ணி வச்சா ஒட்டிக்குவாங்க. அதனால நீங்க வந்து வேற எதையும் பார்க்க தேவையில்ல. நம்ம ஊர்ல இருக்க எல்லா பசங்களுமே முதல்ல வந்து வேலைக்கு போவாத ஊரை சுத்துற பசங்களா இருந்தாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி பசங்களே 99% கிடையாது. எல்லா பசங்களுமே சரியாதான் இருக்காங்க. அதே மாதிரி பெண்களும் இன்னைக்கு எல்லாம் சரியாதான் இருக்காங்க. ஒரு மேட்ரிமோனி சைட்ல போய் நீங்க ஒரு பொண்ணு தேர்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல எடுத்தீங்கன்னா 4000 வரன் இருக்கும் மொத்தமா. அதை 2ஆ பிரிங்க, ஆண் பெண் பிரிச்சிங்கன்னா 2000 இருக்கும். 2000த்துல நீங்க அதுக்கு அடுத்தது எனக்கு தமிழ் அப்படின்னு ஒண்ணு, அதுக்கு அடுத்தது சாதி, அதுக்கு அடுத்தது அதுல ஒரு கல்வி தகுதி, அதுக்கு அடுத்தது வந்து இந்த நட்சத்திர பொருத்தம். இதை போட்டு பிரிச்சிங்கன்னா 12ல இருந்து 16க்கு மேல எவனுக்குமே பொருந்தாது. நான் இன்னைக்கு அதை அனுபவத்தில் சொல்றேன். ஏன்னா 12 வருஷம் எல்லா மேட்ரிமோனி சைட்லயும் பணம் கட்டியிருக்கேன். 12க்கு மேல பொருந்தாது. 12ல மூஞ்ச பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணு கூட உங்களுக்கு பிடிக்காது. நீங்க எடுத்து வச்சுட்டு அடுத்த வேலையை தான் பார்க்கணும். நான் இது ரொம்ப அனுபவபூர்வமா இதை வந்து சொல்றேன். ஏன்னா நாங்க பசங்க 3 பேரு, என் தம்பிங்க 2 பேருக்கு பொண்ணு பார்த்திருக்கேன். இன்னைக்கு அதை மீறி என் நண்பர்களுக்கு 20 பேருக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். இந்த வேலையை ஏன்டா செய்யறேன்? இந்த அனுபவத்துல போய் பாரு, எல்லாம் போயிடும், சரியாயிடும் அப்படின்னு. இதுதான் மேட்சிங்கிறது இது வரல கிடையவே கிடையாது. இந்த சாஃப்ட்வேர் நான் 2000த்துல வந்து இன்ஜினியரிங் முடிச்சதுனால எங்க பசங்க எல்லாருமே சாஃப்ட்வேர், என் கூட படிச்ச எல்லாருமே சாஃப்ட்வேருக்கு போயிட்டாங்க. அந்த சாஃப்ட்வேர் பொண்ணு வேணும், பையன் வேணும் அப்படின்னு சொல்லி அதுலயே தான் தேடுறாங்க. அப்படிலாம் இல்ல, அவனுக்கு வாழ்றதுக்கு ஒரு பொண்ணு வேணும். நீ படிச்சு வேலைக்கு போற, எதுக்கு வந்து வேலைக்கு போற பொண்ணு வேலைக்கு போதா ஒரு தொழில் பண்றவனை கட்டிக்கோங்க, ஒரு வாய்ப்பு கொடுங்க தொழில் பண்றவனுக்கு எல்லாம் இன்னைக்கு. ஏன்னா தொழில் பண்றதுக்கு ஒரு சம்பளம் இருக்கு, உங்களுக்கு ஒரு கேரண்டி ஆயிடுச்சு. நிரந்தர சம்பளத்தை மனைவி பெறட்டும். கணவனுக்கு வேலைக்கு போறவனுக்கு பொண்ணு கொடுக்க ஆள் இருக்க அளவுக்கு தொழில் பண்றவனுக்கு பொண்ணு கொடுக்க இன்னைக்கு ஆளே இல்லை. அதே மாதிரி இந்த சொந்த வீடு இல்லாத பசங்க இருக்காங்க பாத்தீங்களா, அதை விட குடும்பம் உலகத்திலே கிடையாது. சொந்த வீடு இல்லைன்னு சொல்லிட்டா பொண்ணே தரமாட்டான். அதே மாதிரி 4 அக்கா 2 அக்கா 2 3 பொண்ணு இருக்க வீட்டுல பொண்ணு எடுக்கிறதுக்கு இன்னைக்கு ரொம்ப ஒரு பெரிய இதுவா பண்றாங்க. அதான் இந்த பொண்ணு பாக்குறதுங்கிறத அவங்க சில மாதிரி செதுக்கி இப்படிதான் வேணுங்கிறத வச்சுதான் அவங்க பாக்குறாங்களோ இல்லையா. இந்த சைட்ல வந்து போனா பொண்ணு பையன், அதுக்கு அடுத்தது இந்த ஏதோ ஒரு சாதியா இல்ல ஒரு இதுவா வச்சுக்கோங்க. இத்தனை கேட்டகரி ஒரு உள்ள போனீங்கன்னா ஒரு நீங்க வந்து ஒரு 120 120ல இருந்து 112 ஆப்ஷன்ஸ் கேட்பாங்க. குண்டு ஒல்லி வந்து வெயிட் ஹைட்டு, இது எல்லாம் பார்த்தெல்லாம் திருமணம் நடக்குமானா இன்னைக்கு இதனாலதான் திருமணங்கள் இன்னைக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு ப்ராசஸா மாறிடுச்சு. உண்மையிலுமே இன்னைக்கு திருமணத்துக்கு முன்னாடி ஒரு 10 பொண்ணு பார்த்தவனா இருந்தா, குறைந்தது பேருந்துல போய் பாக்குறவனா இருந்தா ஒரு 10,000 செலவாயிருக்கும். இல்ல ஒரு கார் வசதி இருந்து போய் பாக்குறானா அவனுக்கு குறைஞ்சது 5ல இருந்து 10 லட்சம் ரூபாய் செலவாயிருக்கும். திருமண செலவு விட இன்னைக்கு அந்த செலவு பெரிய செலவு. சரி, உங்களுடைய எல்லாம் முடிச்சு உங்களுடைய திருமணம் நடந்துச்சுல, ஆமா, கடைசியா ஓகேயான வரன், அப்ப என்ன ஃபீல் பண்ணீங்க? இல்ல அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கே இருக்காது. கல்யாணம் ஆயிட்டா போதுங்கிற நிலைமையில தான் இருக்கும். அதை விட பொண்ணு எங்கன்னா என்னை விட 2 தெருவு தள்ளி கடைசியில பார்த்த பொண்ணு, கடைசியா கல்யாணம் பண்ண பொண்ணு. ஆமா, அவங்க ஊரெல்லாம் பார்த்துட்டு அவங்க அத்தையும் நானும் வந்து ரொம்ப நாள் ஃப்ரெண்டு. அவங்க அத்தை வந்து ஒரு 20 தடவை இந்த பொண்ணு ஜாதகத்தை கொண்டு வந்து எங்க அப்பாட்ட கொடுத்துருக்காங்க. அதுல முதல் தடவை அந்த பொண்ணு வீட்டுல என்ன பண்ணாங்கன்னா, பொண்ணு இப்ப எக்ஸாமுக்கு போயிருக்கு, அதனால எக்ஸாம் முடிச்ச உடனே பாத்துக்கலாம்னு ஒரு வார்த்தை. அதனால எங்க அப்பா இந்த பொண்ணு வீட்டுல வேணான்னு சொல்றாங்கன்னு எடுத்து வச்சிட்டாங்க. இவ்வளவுதான் பிரச்சனை. அதனால பொண்ணு வேணுமா தைரியமா போய் கேளுங்க, எந்த பிடிக்குதோ போய் கேளுங்க. அவங்க பிடிச்சா வந்து அதே மாதிரி பசங்களை பிடிக்குதா நீங்க போய் தைரியமா வீட்டுல வந்து கேட்க சொல்லுங்க. இதுதான் ஒழிய நீங்க பாக்குற அழகு இதெல்லாம் 30 வயசுக்கு மேல இருக்காது. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. இந்த திருமணங்கிறது அதுவா நடக்கும். நீங்க போய் இப்படி வேணும் அப்படி வேணும்னு நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி 100ல ஒரு 5 பேருக்கு நடந்திருக்கலாம். 26 வயசு 27க்குள்ளார திருமணம் ஆனவங்க எல்லாமே இந்த காலகட்டத்தில் பிறந்த மிக மிக கொடுத்து வைத்தவர்கள் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த காலகட்டத்துக்கு அப்புறம் 27க்குள்ளார கல்யாணம் ஆகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். எவ்வளவு அது இந்த திருமணங்கிற ஒரே ஒரு விஷயத்தினால 10 வருஷம் 15 வருஷம் அந்த ஒரே விஷயத்துக்காக வாழ்க்கை இழந்த ஆண்கள் மிக மிக அதிகம். பெண்களுக்கு அதை விட நரக வேதனை. ஒரு பையன் வந்து பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன்,
அந்த வீட்டில் இருக்க யார் மூஞ்சிலையும் அந்த பொண்ணோ பையனை முடிக்க முடியாது. அந்த வழி வந்து ரொம்ப கஷ்டம். அதை மீறி ஒரு 7வது பொண்ணு 8வது பொண்ணோ 7வது பையனோ 8வது பையனோ வந்து நம்மளை பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது நம்ம வந்து இன்னும் ஒரு பையன் வரப்போற நாள் இருக்கு பாத்தீங்களா, அந்த நாள்ல சாவற மாதிரி வேற எங்கேயும் சாவறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால பெண் பார்க்கும் படலங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயமா முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கு சந்தோஷப்பட்டு டக்குன்னு கல்யாணம் பண்ணிக்கோங்க. அவர் திருஞானம் சொன்ன ஒரு விஷயம் வந்து ரொம்ப வரன் தட்டி போய் காலதாமதமா பண்ணா அந்த முடிவுக்கு வந்துருவான். ஆனா எப்படி ஒருத்தன் 24 வயசுல அப்படி இருக்க முடியும்? இருக்க முடியாது. அவன் கனவோட தான் இருப்பான், அவன் எதிர்பார்ப்போட தான் இருப்பான், எதிர்பார்ப்போட தான் பெண் இருப்பா இல்லையா? இப்படி எல்லாம் இருக்கணும். அதனாலதான் நம்ம வந்து வேற வேற ஜாதகத்துல இருந்து தொடங்கி எல்லாவற்றையும் எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். 10 பொருத்தம் 10 பொருத்தம் ஜாதகத்துக்கு 10 பொருத்தம் சொன்னீங்க. அந்த 10 பொருத்தத்துக்கு பொருள் யாருக்கும் விளங்கல இல்லையா? எது 10 பொருத்தம்னு. ஆனா 10 பொருத்தம் என்ன அப்படின்னு தமிழ் சொல்லுது. தொல்காப்பியத்துல இருக்கு 10 பொருத்தம். ஒத்த பிறப்பு, ஒத்த ஒழுக்கம், ஒத்த ஆண்மை, ஒத்த உருவம், ஒத்த செல்வம், ஒத்த வயது, ஒத்த அன்பு, ஒத்த நிறைவு, ஒத்த அருள், ஒத்த அறிவு. இத்தனையும் இதுதான் 10 பொருத்தம். ஒத்த அறிவு அதை கடைசியில் இருக்குது. ஒத்த செல்வம், ஒத்த வயது, ஆண்மை, இப்படி எல்லாம் சொல்லுது. 3000 வருஷம் முன்னாடி தமிழ் சொன்னது இதுதான் அந்த 10 பொருத்தம். இது இருக்கா? நான் பண்ணா 5000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், 6000 ரூபாய் சம்பாதிக்கிற மாப்பிள்ள இருந்தா போதும். நான் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், 6000 ரூபாய் சம்பாதிக்கிற மாப்பிள்ள தான் போதும். நான் தான் 10,000 சம்பாதிக்கிறேனே. திருஞானம் சொன்ன அந்த பாயிண்ட் ரொம்ப சிறப்பானது. என்ன அப்படின்னா, பொண்ணுங்க பூரா வேலைக்கு போறீங்களா, தயவு செஞ்சு தொழில் செய்யற ஒரு ஆணை கல்யாணம் பண்ணுங்க. ஏன்னா ஒரு வருமானம் நிரந்தரம். இந்த பையன் பிரமாதமா வந்துடும், அவனுக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும்ல. அதை போல நீங்க நிரந்தரம் வேலைக்கு போறீங்களா, ஒரு ஆந்திரப்பினர் ஆசைப்படுற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுங்க. அந்த பொண்ணுக்கு 100 ஸ்டார்ட் அப் ஐடியா இருக்கும், இதெல்லாம் பண்ணி பார்க்கலாமேன்னு தோணும் இல்லையா? பண்ணி பார்க்கலாம் தோணும் போது நம்ம ஒழுங்கா வேலைக்கு போனோம்னா ஓகேமா நீ பண்ணிப்பாரு, கொஞ்ச நாள் இருந்து பார்க்கலாம். ஏன்னா உடனே நடக்காது. அப்ப இருவரில் ஒருவர் அதை ட்ரை பண்ற ஆளா இருந்தா நல்லது. இதுவெல்லாம் நினைச்சு கல்யாணம் பண்றோம் சரியா? கல்யாணம் என்பது எதிர்பார்ப்பா இருக்கு. ஆனா வாழ்வு என்பது திருஞானம் சொன்ன மாதிரி அந்த எதிர்பார்ப்பெல்லாம் இல்லை, அதையெல்லாம் பூர்த்தி செய்யாது. கடைசியில் என்ன நிகழும் அப்படின்னா, இருவரும் பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவரை ஒருவர் நேசித்து ஒருவரைக்கொருவர் அவரவருக்குரிய இடத்தை வழங்கி ஸ்பேஸ வழங்கி வாழ்றமாங்கிறதா வெற்றிகரமான வாழ்க்கை. எப்ப நம்ம கணவன் சிறந்த கணவன், என்னையும் ஒரு சக மனுஷியா அந்த ஆண் மதிச்சுட்டான்னா என் கணவன் சிறந்த கணவன் பெண்ணுக்கு. அவன் வேற எதுவுமே செய்ய வேண்டாம் இல்லையா? எனக்கு இருக்கிற எல்லா எதிர்பார்ப்பும் அவன் சொல்றாருல, நான் 11 மணிக்கு வந்தா என் மனைவி கதவு திறக்கணும். கரெக்ட். அதே போல மனைவி 11 மணிக்கு வந்தாலும் நம்ம கதவு திறக்கணும். அது ரொம்ப முக்கியம். என்னை மேல எந்த கேள்வியும் கேட்காத சந்தேகமற்ற ஒரு குணவதியா இருக்கணும் அப்படின்னா அதே குணம் எனக்கு இருக்கணும்ல. அப்பதான் நம்ம எதிர்பார்க்கலாம் இல்லையா? 2 சார்ந்ததுதான் அது. அப்ப ஒரு காலகட்டத்துக்கு பிறகு என்ன புரியும் அப்படின்னா, இந்த மனவாழ்வு எப்ப ரொம்ப சிறப்பானதா அமையுது அப்படின்னா, இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டதாகவும் இருவரும் அவரவருக்கான ஸ்பேஸ் கொடுத்து இருவரும் அவர்களுடைய பிரைவசியை காப்பாத்துறப்பதான் இந்த மனவாழ்வு சிறப்பானதா இருக்கு. பிரைவசி எனக்கு மட்டும் இல்ல, ஆணுக்கு மட்டும் இல்ல, பெண்ணுக்கு இருக்கும். பாய் பெஸ்டின்னு கேட்ட பொழுது மொத்த பேர் கக்கன்னு சிரிச்ச காரணம் என்னன்னா, அவனுக்கெல்லாம் பொண்ணு ஃப்ரெண்டா இருக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா நான் கல்யாணம் போற பொண்ணுக்கு ஆம்பளை பையன் ஃப்ரெண்டா இருந்துடக்கூடாது. அதுதான் அங்க சிக்கல் ஆகுது. அதுலதான் எல்லாமே பிரச்சனை ஆகுது. இது 2 பக்கம் பொருந்தும். அவங்க சொன்னது இல்லை, என்னை விடவும் அழகு குறைஞ்ச ஒரு ஆள் இருந்தா நல்லது. ஏன்னா அவங்க யாரும் கூட்டு போயிட மாட்டாங்க, கொத்திட்டு போயிட மாட்டாங்க அப்படின்னு. கொத்திட்டு போறதுக்கு அதை விட அழகு குறைஞ்ச ஒருத்தர் அதனால சொன்னேன். அதை அப்படி எதிர்பார்ப்பு வச்சுக்க முடியாது. நம்ம பரஸ்பர பயணம் இந்த உலக வாழ்க்கை. மனித வாழ்வில் சிக்கல் எங்கே தெரியுமா தொடங்குனுச்சு? திருமணத்துல தொடங்குனுச்சு. அதுவரையும் சிக்கல் இல்லை. திருமணம்னு ஒன்று ஆகாரம் சொன்னதான் பொசஷன் ஒன்று வந்துச்சு, அதுல பொசசிவ்னஸ் வந்துச்சு. ஆனா ஒரு சமூகம் ஒழுங்காக வாழ்வதற்கு சில நெறிமுறைகள் வேணும். அதுல திருமணம் என்பது ஒரு ஒழுங்கான நெறிமுறை. அதை விட சிறந்த வடிவத்தை என்ன கண்டுபிடிக்கிற மாறி. இன்னைக்கு இருக்க சிறந்த நெறிமுறை என்னன்னா திருமணம் தான் இல்லையா? அது இத்தனை ஆண்டு காலமாக பல்வேறு விஷயங்கள் டெஸ்ட் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். நம்ம இது மாறக்கூடும். ஆனா இன்னைக்கு இருக்கிறது இதுதான். அது ரொம்ப சிறப்பா உங்கள் அனைவருக்கும் அமைய வேண்டும். அமையும். திருஞானம் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் அமையும். இதெல்லாம் ஒரு குழப்பமும் இல்லை. நிகழ்ச்சியில் சிறப்பாக பங்காற்றியவருக்கு கௌரா பதிப்பகம் வழங்கும் ரூபாய் 4000 மதிப்புள்ள புத்தகம். அதை இந்த பக்கம் இந்த பரிசா பெறவங்க, நான் பாட்டியால வளர்க்கப்பட்டவ, திட்டி வளர்த்தோம், ஆனா எனக்கு மாமியார் ஒருத்தர் வந்தா கூட எனக்கு திட்டணும், காரணம் அவங்க தான் என்னை ஒழுங்குபடுத்துவாங்கன்னு சொன்னாங்க. வாங்க. ஏன்னா அவருடைய கனவு திருமணத்துல இருந்து எல்லாமே அவர்கள் பேசியல என்ன இருந்துச்சுன்னா, ஆல்வேஸ் ஹேவிங் ஹர் ஃபுட் ஆன் தி கிரவுண்ட் வாங்கல்ல, நிதர்சனத்துல கால் வச்சுக்கிட்டே அந்த பொண்ணு பேசிக்கிட்டே இருந்தாங்க ஒரு தடவையும். எல்லாம் கனவு தான், ஆனா அது பிராக்டிகலா இருக்கா அப்படிங்கறத அந்த பொண்ணு வலியுறுத்தி பேசிட்டே இருந்தாங்க. நீங்க விரும்பியது போலவே விளையாட்டுல பிரமாதமா நடந்திருக்கு.
கௌரா பதிப்பகம் வழங்கும் ரூபாய் 4000 மதிப்புள்ள புத்தகத்தை இந்த பக்கம் இந்த பரிசா பெறவர் வந்து சிறப்பா பேசினதுக்காக இல்ல, இருந்த பெண்கள்ல பெரும்பான்மையான பெண்களால் ரசிக்கப்பட்டவரும் இதை போல ஒரு மாப்பிள வந்தா நல்லதுன்னு சொல்லும் போது ஒத்துக்கிட்டே இருந்தார் பாருங்க. மெரூன் ஷர்ட் வாங்க. சிங்கப்பூர் ஹார்ட்வேர்ஸ் வழங்கும் ரூபாய் 5000 மதிப்புள்ள வீட்டு சாதன பொருட்களை பரிசா பெறவங்க, நான் எல்லாம் பண்ணுவேன், டான்ஸ் ஆடுவேன், தரார் பண்ணுவேன், சண்டை போடுவேன், உருளுவேன், எல்லாம் செய்வேன். ஆனா என்னுடைய குடும்பம் எனக்கு ரொம்ப முக்கியம். நான் ஒரு பெரிய குடும்பத்துல பிறந்தவ. அந்த குடும்பத்தின் மகிழ்ச்சி தான் என் மகிழ்ச்சின்னு கடைசியில வலியுறுத்தி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம், வேறொரு தலைப்பில் சிந்திப்போம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருந்தது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் தமிழா பவர்ட் பை லைன் டேட்ஸ் பிரீமியம், கோ பிரசிடென்ட் பை சுப்ரீம் மொபைல்ஸ் மற்றும் அமிர்தா மசாலா. மீண்டும் சந்திப்போம்.